சலனம் 476. தீரன் கண்களை மூடி படுத்திருந்தான். ஆதினி ஒரு ஓரமாய் அமர்ந்திருப்பதைக் கண்டு, என்னாச்சு? ஒண்ணுமில்லைங்க மாமா. ஆடவன் உடல் ஓய்வில் இருந்தாலும் மனம் மட்டும் விழித்திருந்தது. அவன் மனம் இறக்கை கட்டி குதிரைகள் போல் ஓடியது. இதற்கு முன்னாடி கண்ட கனவுகள் எல்லாம் புதைந்து புது கனவுக்குள் நுழைந்திருப்பதை நினைத்து பல பல எண்ணங்கள் அவன் மூளையை போட்டு கசக்கி கொண்டிருந்தது. திருமணம் முடிந்ததும் அவள் தீரனின் அறையில் வந்து அமர்ந்திருந்த நொடி அறை அவளுக்கு புதிதாக தோன்றியது. அந்நியமும் இல்லை. அந்த நேரம் அலுவலக ரீதியாக ஒரு போன் கால் வரவும், ஒரு நிமிஷம் என்றவன் எழுந்து வெளியே வந்தான். தான் பேசுவது அவளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் என்று நினைத்து வெளியே வந்தான். ஆதினி அந்த அறையை சுற்றி சுற்றி பார்த்தாள். ஒரு பெண்ணின் ஏக்கம் நினைத்தவனையே மனம் முடிப்பது. ஏக்கம் தீர்ந்திருந்தாலும் வாழ்வென்னவோ இன்னும் தொடங்கப்படாத நிலை. பெண்ணவள் அந்த கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து இனி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற எண்ண ஓட்டத்தில் தன்னை தொலைத்து கொண்டபடி அமர்ந்திருந்தாள். அப்போது சுவரில் தொங்கியிருந்த அவன் பள்ளி காலத்தில் வாங்கிய விருதுகள், தொழிலில் வளரும் இளம் தொழிலதிபர் என்ற பட்டம், மேசையில் ஒழுங்காக அடுக்கப்பட்ட புத்தகங்கள், ஜன்னல் அருகே இருந்த அந்த பழைய நாற்காலி, அனைத்திலும் தீரன் இருந்தான். அவன் அங்கே இல்லாத போதும் கூட அவனது இருப்பை ஒவ்வொரு பொருளும் நினைவூட்டி கொண்டே இருந்தது. ஆதினி மெதுவாக கைகளை மடியில் வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அப்போதுதான் கழுத்தில் கனமாக ஏதோ உணர்ந்து கையை வைத்து பார்த்தாள். அது தாலி. அன்று அது கழுத்தில் ஏறிய நொடியை நினைக்கும் போது அதைவிட கனமாக இருந்தது மனது. நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சா என்ற கேள்வி அவளுக்குள்ளே திரும்ப திரும்ப எழுந்தது. இது புது வாழ்க்கைக்கு நல்லதற்கில்லை, நீ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகு என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு எழுந்து போய் வாஷ்ரூம் யூஸ் பண்ணி மீண்டும் வந்து கண்ணாடியின் முன்னாடி நின்றாள், கொஞ்சம் புது பொலிவுடன். அந்த நொடி அறையில் கதவு சத்தமில்லாமல் திறந்து வந்த தீரன் அவளை பார்த்ததும் ஒரு வினாடி அங்கேயே நின்று விட்டான். பட்டு சேலையில் தாலியை வெளியே போட்டு அறையெங்கும் பெண் வாசமும் பூவாசமும் நிரம்பி சின்ன சிரிப்போடு தன்னுடைய அறையில் தன் மனைவியாக நின்றிருந்த ஆதினியை கண்டதும் மென்மையாய் புன்னகைத்தான். தூங்கலியாமா? ஏன் உட்கார்ந்துட்டு இருக்க? டேடா இல்லையா உனக்கு? ஆதினி, ஏன் மாமா, இந்த ரூமில் நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது வரைக்கும் இது உங்களுக்கான ரூம். நினைச்ச நேரம் உள்ள வருவீங்க, போவீங்க, போன் பேசுவீங்க, உங்களுக்குன்னு ஒரு தனி பிரைவசி இருந்திருக்கும். இப்ப சட்டுன்னு நான் வந்து இங்க உட்கார்ந்துருக்கிறது. ஒய்ஃப் என்பவள் வாழ்க்கையில் பாதி. அது எப்படி டிஸ்டர்பா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டே தீரன் மெதுவாக நடந்து வந்து அவளுக்கு எதிரில் நின்று, இப்ப இது நம்ம ரூம், நீ என்னோட பாதி. நம்ம என்ற வார்த்தை கேட்பதற்கு இதமாக இருந்தது. அதில் ஆதினியின் கண்கள் தானாகவே ஈரமானது. பயமா இருக்கு மாமா. அவள் சொல்லும் போது அந்த துணிச்சலான ஆதினி இல்லை, ஒரு மாதிரி உடைந்திருந்தாள். தீரன் அவள் அருகில் அமர்ந்தான். அவளின் கைகளை மெதுவாக தன் கைகளுக்குள் எடுத்துக்கொண்டான். எனக்கும் தான் இந்த வாழ்க்கைய எப்படி வாழ போறேன்னு நினைச்சு பயமாதான் இருக்கு. நேத்து வரைக்கும் 1000 எண்ணங்கள் மனசுக்குள் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த நிமிஷம் இதுதான் நிஜம். நம்ம இதை ஏத்துக்கிட்டு வாழலாம் ஆதினி. ஆதினி அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். அவனோ, உனக்கு இந்த ரூம்ல இருக்கிறது டிஸ்டர்பா இருக்கா? எனக்கு டிஸ்டர்ப் இல்ல மாமா. ஆனாலும் உங்க பக்கத்தில் உங்க கண்ணை உறுத்துற மாதிரி தூசி மாதிரி இருக்கிறேனோ என்ற ஒரு எண்ணம். அவன் மெதுவாக, எவ்வளவு நாள் நான் உன் கண்ணுல தூசி மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்திருக்கேன். உன் கண்ணீருக்கு நான் காரணமா இருந்திருக்கேன். அது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்து முடிந்த பழசு. இன்னைக்கோடு இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைத்து விடலாம். அந்த வார்த்தைகள் அவளின் மனதுக்குள் ஆழமாக இறங்கின. மாமா, சொல்லுமா, நீங்க என்ன எப்ப லவ் பண்ணுவீங்க? தெரியல, ஆனா நீதான் இனி என்னோட நிஜம் என்றவன் அவளின் நெற்றியில் மெதுவாக நெற்றி சாய்த்து, இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணி இருந்தாலும் என்ன மன்னிச்சிடு. என் கூட வாழ்றதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கா மாமா? இருக்கு. ஆனா அந்த பயத்தை விட உன்னை இனி எதுவும் சொல்லி இழக்க கூடாதுன்னு நினைக்கிற பயம்தான் அதிகம். ஆதினி கண்கள் சற்று ஈரமாக வேகமாய் அவளின் கண்ணீரை துடைத்து, நம்ம ஒன்று பர்ஃபெக்ட் கப்புள் இல்ல, எனக்கே தெரியும் மாமா என்றாள் ஒரு வழியோடு. அவனோ, ஆனால் இந்த செகண்ட் நீ நான் இதுதான் நிஜம். இது ஒருத்தருக்கொருத்தர் உண்மையா இருந்தா போதும் என்றவன் எழுந்து அவளின் கையை பிடித்தபடியே கட்டிலில் அமர்ந்தான். அவன் அவளை மெதுவாக தன் தோளில் சாய வைத்தான். அவள் எந்த தயக்கமும் இல்லாமல் சாய்ந்தாள். அந்த அறை முதன் முறையாக ஒரு வீடானது. கண்டிப்பாக காதலால் அல்ல, ஒரு நம்பிக்கையால். ஆதினி தீரனின் தோளில் சாய்ந்திருந்தாள். அந்த சாய்வு உடல் ஓய்வெடுப்பதற்காக அல்ல, மனம் தங்க இடம் தேடிய ஒரு நிமிடம். தீரன் அசையாமல் இருந்தான். அவள் எங்காவது பதறி விலகிவிடக் கூடாதென்ற அச்சம் போல. மூச்சு கூட மெதுவாகவே வெளியேறியது அவனிடம்.
அந்த அமைதியில் கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் அறைக்குள் சற்று அதிகமாக கேட்டது. மாமா, அவள் மிகவும் மெதுவாக அழைத்தாள். அவள் தலையிலிருந்து தோலை நகர்த்தாமல் பதிலளித்தான். நம்ம இப்படி சும்மா அமைதியா இருக்கிறது தப்பா தோணலையா உங்களுக்கு? அவன் மெல்ல சிரித்து, எதுக்கு தப்பா தோணணும்? எல்லா உறவுக்கும் பேச்சு மட்டும்தான் அர்த்தம்னு யார் சொன்னா? அவள் பதில் சொல்லவில்லை. ஆனால் அந்த வார்த்தை அவள் நெஞ்சுக்குள் எதையோ தளர்த்தியது. இந்த அமைதி எனக்கு பிடிச்சிருக்காது. நீ யாராவது பக்கத்துல இருந்தோ என்னை தனியாக உணர வைக்காத இந்த அமைதி. அவன் தோளில் சாய்ந்து அவனின் விரல்களை ஒரு நடுக்கத்தோடு பிடித்து கொண்டு, எனக்கு சத்தம்தான் பயமா இருக்கு மாமா. என் மனசு கேட்கும் கேள்விகள், எனக்குள் எழும் எதிர்பார்ப்புகள், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு வர எல்லா சத்தங்களும். அவன் அவளின் விரல்களை கவனித்தான். அந்த சின்ன நடுக்கம் கூட அவனுக்கு புரிந்தது. அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கைய யாருக்காகவும் நாடகமாக்க வேண்டாம். நீ எப்படி இருக்க விரும்புறியோ அப்படியே இரு. அவள் மெதுவாக தலை தூக்கி அவனை பார்த்தாள். அப்படி இருந்தா நான் உங்களுக்கு பிடிக்காம போயிடுவேனா? அவன் அந்த கேள்வியை எதிர்பார்த்த மாதிரி உடனே பதில் சொன்னான். பிடிக்காம போறதுக்கு தான் நம்ம இவ்ளோ தூரம் வந்தோமா? அவன் குரலில் சின்ன சோகமும் அதை கடந்து வரும் உறுதியும் இருந்தது. எனக்கு உன்னை தினமும் புதுசா புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் ஆசை. அவள் கண்கள் மீண்டும் ஈரமானது. இந்த முறை வலியாள் அல்ல, ஒரு மெதுவான நிம்மதியாள். மாமா, அவள் தயங்கி தயங்கி சொன்னாள். நம்ம வாழ்க்கை ரொம்ப ஸ்லோவா போகட்டுமா? எல்லாமே அவசரமா நடக்கணும்னு எனக்கு தோணல. எனக்கு எல்லாம் காதலோட வேணும். அதனால இப்போ ஒண்ணு வேணாம். அவன் சற்றும் யோசிக்காமல் சொன்னான். ஸ்லோ தான் நல்லது. ஃபாஸ்ட் போய் என்ன சாதிக்க போறோம்? நம்ம இருவருக்கும் சேர்ந்தே பயணிக்க காதல் வேணும். அந்த காதல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம். அவன் அந்த வார்த்தையை சொன்னதும் அவள் மீண்டும் அவன் தோளில் சாய்ந்தாள். இந்த முறை முழு நம்பிக்கையோடு. தீரன் மெதுவாக அவள் தலையை தன் கையால் தாங்கி கொண்டான். அந்த தொடுதல் உரிமையல்ல, அனுமதி வேண்டியும் இல்லை. அது ஒரு பாதுகாப்பு. அந்த அறைக்குள் மட்டும் 2 மனங்கள் முதன் முறையாக ஒரே ரிதத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தன. ஏனோ இப்போது காதல் தொடங்கவில்லை. ஆனால் காதல் தொடங்க ஒரு இடம் அவர்களுக்குள் உருவானது. சரியாக 2 மணி போல் நந்தினி ஆதனிக்கு அழைத்து, கிளம்பலையாமா? வந்துட்டேமா என்றவள் உறங்கிக் கொண்டிருந்த தீரனையும் எழுப்பிக் கொண்டு ரிசப்ஷனுக்கு கிளம்புவதற்காக தங்களின் வீட்டிற்கு வந்தாள். நந்தினி மகிழினிக்கு அழைக்க அவளின் அழைப்பை அர்ஜுன் தான் எடுத்தான். இதோ இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் அத்த என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது கண் விழித்த மகிழினி அவன் தோளில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு, நம்ம எப்படி இங்கே, இவன் யார் என்றெல்லாம் அவன் மூளைக்குள் தடாப்புடா என்று எழுந்த அவள் அதற்கு பிறகு ஒரு நிலைக்கு வந்ததுக்கு பிறகுதான், ஏங்க எழுப்பியிருக்கலாம் இல்லையா? அசந்து தூங்குறப்போ எப்படி எழுப்ப முடியும்? 2 மணிக்கு வீட்டுல இருக்கணும். 10 நிமிஷம் தானே, போயிடலாம், ரிலாக்ஸ் என்றவன் கைகளை நகர்த்த முடியாமல் நடக்க, என்ன ஆச்சு? இவ்வளவு நேரம் நீ இந்த கையிலேயே படுத்திருந்த, அதான் இந்த கை பிடிச்சுக்கிச்சு போல. அச்சோ, தைலம் தேய்ச்சிக்கோங்க, இல்லாட்டி கை பிடிச்சுக்கோ என்று அவன் அருகே வந்து அந்த கையை மெதுவாக தொட அவன் அவளை இழுத்து தன்னோடு போட்டு, தைலம் தேய்ச்சி விடுறேன்னு சொல்லியிருந்தா கூட விட்டு இருப்பேன். அது என்ன, தைலம் தேய்ச்சிக்கோங்க என்று யாருக்கோ சொல்ற மாதிரி சொல்ற? விடுங்க அர்ஜுன், நேரமாச்சு. அவன் அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்து கைகளை சேலையின் இடைவெளியில் விட்டு அவளை தன்னோடு இறுக்கி இருத்தி இதழ்களை கொஞ்சம் இரத்த நிறத்தில் மாற்றினான். ரத்தம் எதுவும் வந்துட போது என்று அவனை தடுத்து கொண்டே சொல்ல, லிப்ஸ்டிக் போடுற வேலை மிச்சம் பண்ணிடுறேன் என்றவன் அழுந்த முத்தமிட்டான். அவன் பார்க்க அவ்வளவு வெயிட் தெரியாது. ஆனால் தன் மேல் சாய்ந்திருக்கும் போது ஒரு மலைமாட்டின் கனம் இருந்தது. அவளால் அவனை நகர்த்தவே முடியவில்லை. நகருங்க அர்ஜுன், நகர்த்தவே முடியல என்றால் பாவமாக. அவன் எழுந்திருக்கும் போது அவன் கைப்பட்டு சேலை விலக, அச்சோ என்று அவன் அதை சரி பண்ண தானே கை வைக்க வந்தான். ஆனால் அவள் வேகமாய், என்ன பண்றீங்க என்ற முகத்தை ஒரு மாதிரி வைத்து கேட்க, நான் அதை சரி பண்ணதான் நினைச்சேன், நீ தான் சும்மா இருக்கிறவன சொரிஞ்சு விடுற என்று அவன் குனிய, என்ன சொன்னீங்க? உன் பெர்மிஷன் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, அது வேற வாயி என்றவன் குனிய, நீங்க அப்பப்போ அண்ணியின் மாதிரி நடந்துக்கிறீங்க அர்ஜுன், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. நீயும் அப்பப்ப வேற மாதிரி தான் நடந்துக்கிற. நீயும் வந்து என் பக்கத்தில் படுக்கும்போது உனக்கு நான் நல்லவனா தெரியுறேன், அதுக்கு உரிமை எடுத்துக்கிற. அதே உரிமைய நான் உன்கிட்ட எடுத்துக்கிட்டா உனக்கு தப்பா தெரியுறேன் இல்லையா? நான் ஒன்னும் தப்புன்னு சொல்லல என்று அவள் அடுத்து வாய் திறக்கும் போது அவன் வாய் அவளின் வாயின் மேல் இருந்தது. அவளை பேச விடாமல் அவள் போன் அடுத்தடுத்து அடிக்க அர்ஜுன் அவளை விட்டான். அவனை முறைத்து கொண்டு இதழ்களை துடைத்துவிட்டு தலையை எல்லாம் சரி பண்ணி கொண்டு அர்ஜுனுடன் வந்து வாகனத்தில் ஏறினாள். அவன் காருக்குள் ஏறியதும் பாட்டு போட,
ஒரு சில நொடிகள் அவள் வரிகளை கவனிக்கவே இல்லை. மகிழ் மேடம் அவள் திரும்பி அவனை முறைக்க, உங்களுக்கு இந்த லிரிக்ஸ் டெடிகேட் பண்றேன், கொஞ்சம் கேளுங்களேன். நானாக தொட்டாலோ முள்ளாகி போகின்றாய், நீயாக தொட்டாலோ பூவாக ஆகின்றாய். அவள் மீண்டும் அவனை முறைக்க, இந்த மாதிரி முறைச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு வேற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னைக்கு ரிசப்ஷன் நடக்காது, வேறதான் நடக்கும், பரவாயில்லையா? டர்ட்டி பாய் என்று திட்ட அவன் சத்தமாக சிரித்தான். ஆதினியும் தீரனும் முதலில் வர அவர்களுக்கு ஆரத்தி சுற்றி முதலில் அழைத்து போக, அதன் பின் மகிழினியும் அர்ஜுனும் வந்து சேர அவர்களையும் ஆரத்தி சுற்றி அழைத்து வந்தார் அண்ணம். சற்று நேரத்தில் தேவ் ஜனனி வர அவர்களையும் அஞ்சு ஆரத்தி சுற்றி தான் அஞ்சு உள்ளே அழைத்து வந்தாள். அனைவருக்கும் தனித்தனி ரூம். எல்லோரும் கிளம்பி தயாராகி வரும் பொழுது அன்பு அர்ஜுன் அருகில் வந்து, நீங்க நல்லவரா கெட்டவரா? உனக்கு பிடிச்ச மாதிரி பதில் சொன்னா நான் நல்லவன், உனக்கு பிடிக்காத மாதிரி பதில் சொன்னா கெட்டவன், அப்படியா? அவன் அர்ஜுனையே பாருக்க. சரி, என்கிட்ட என்ன கேட்க போற? அக்காவை இங்க விட்டுடுங்களேன். அப்ப நான் மட்டும் போய் கேட்டுமா? இல்ல இல்ல, நீங்களும் இங்கே இருங்க. நீ உங்க அம்மாவையும் அக்காவையும் விட்டுட்டு ஏன் கூட எங்க வீட்டுக்கு வரியா? மாட்டேன் என்று வேகமாய் தலையசைத்தான். அப்புறம் நான் மட்டும் ஏன் எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வரணும்? அப்புறம் ஏன் என் அக்கா மட்டும் விட்டுட்டு வரணும்? நல்ல கேள்விதான். ஆனா காலங்காலமா ஒரு பெண் தான் அவனோட வீட்டுல வந்து தங்குவாங்க. நீங்க எங்க அக்காவுக்காக இங்க வந்து தங்குறீங்களா? நீ ஒண்ணு பண்ணு, நீ எங்க கூட வந்து தங்கிக்கோ. என்னை பார்க்காம என் அம்மாவால இருக்க முடியாது, எங்க அக்காவுக்கும் என்னை விட்டுட்டே இருக்க முடியாது. உனக்கு ஒரு அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்கள நீ பாத்துக்கணும் இல்லையா? அதே மாதிரி என் அம்மாவையும் நானும் பாத்துக்கணும் இல்லையா? அவன் முகம் ஒரு மாதிரியாக, உன் அக்கா எனக்காக உன் பேரண்ட்ஸை விட்டுட்டு என் கூட வந்து தங்குற மாதிரி நானும் உங்க வீட்ல வாரத்துல 3 நாள் வந்து தங்குவேன். டெய்லியும் உன் அக்கா உன்னை வந்து பார்த்துட்டு தான் அங்க வருவா, ஓகேவா? அவன் வேகமாய், தேங்க்ஸ் மாமா, நீங்க கொஞ்சம் நல்லவர் தான் போல. உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணினா மட்டும் அவங்க நல்லவங்கன்னு நீ நினைச்சா அது தப்பு. அப்புறம் உன் பார்வையில உனக்கு அகேன்ஸ்ட் நோ சொல்றவங்க எல்லாம் கெட்டவங்களா தெரிவாங்க. உனக்கு நோ சொல்றவங்களோ உன்னோட வெல்விஷரா கூட இருக்கலாம், அதை கொஞ்சம் மாத்திக்கோ. நீங்க எங்க அப்பா மாதிரியே பேசுறீங்க. அப்படியா என்றான் ஒரு புன்னகையோடு. என்றவன். அப்போது தீரன் கிளம்பி வர, மாமா என்று ஓடினான் இரு கைகளையும் நீட்டிக்கொண்டு. தீரன் அவனை கண்டதும் அவன் அளவுக்கு குனிந்து கட்டிக்கொண்டு, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப கியூட்டா இருக்க அன்பு. அன்பு ஆல்வேஸ் கியூட் மாமா. அந்த வார்த்தையில் தீரன் அழகாய் சிரிக்க அவன் சிரிப்பில் அப்படி ஒரு வசீகரம் இருந்தது. மாமா, நீங்க சிரிச்சா ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. அப்படியா என்றவன் சிரிக்க, சரி சரி எல்லாரும் கிளம்புங்க என்ற நந்தினியின் குரல் கேட்டு அனைவரும் கிளம்பினார்கள். சலனம் 477. சேலையில் கிளம்பி வந்த அஞ்சு கணவன் அருகே வந்து, நான் எப்படி இருக்கேன்? உனக்கு தான் ரிசப்ஷன் நினைச்சுக்க போறாங்க. ஓ, உங்க பொண்ணை விட நான் இளமையா இருக்கேனா? என் கண்ணுக்கு நீ எப்பவோ எங்தான். என்ன சார் செமையா பேசுறீங்க? ஓ, இன்னைக்கு நைட்டு ரொமான்ஸ் சார்? இன்னைக்கு நைட்டெல்லாம் என் கூட பேச போறீங்களா என்றாள் ஒரு மாதிரி காதலுடன். இன்னைக்கு நைட்டு உனக்கு துணைக்கு உன் மகன் வருவான், நீ அவன் கூட பேசிட்டு இரு. வேணாட்டி போங்க, எனக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல. நீங்க தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. யார வருத்தப்படுவாங்கன்னு நைட்டு பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம் என்றவள். ஆமா, இந்த ஜுவல் செட் எல்லாம் பண்றேன்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? இந்த ஜுவல் பாக்ஸ் எல்லாம் நான் சஸ்பென்ஸா பண்ணேன். ஆனா இதை என் மகள் போட்டிருக்கிறத பார்த்ததும் முதல்ல கொஞ்சம் கடுப்பாகி இருப்பதானே. முதலில் கண்ணை மூடி என்ன பண்ணினாலும் நினைச்சாலும் கண்டுபிடிச்சிடுறார். சமாளிக்கலாம் என்று தன்னை சமன்படுத்தி கொண்டவள். நான் ஏன் கடுப்பாகணும்? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க என்னை விட்டுட்டு பண்ண மாட்டீங்கன்னு. என் பொண்ணு நகை பத்தி பேசினதும் அடுத்த உடனே நம்ம கிட்ட சொல்லலையே, நமக்கு பண்ணலையேன்னு ஒரு பக்கம் அப்படியே வயிற்றிலிருந்து புகை வந்துச்சு. அந்த வாசம் அங்க நம்ம ஆபீஸ் வரைக்கும் வந்துச்சுடி. எங்க என் கேரக்டரே உங்களுக்கு தெரியல. நான் அந்த மாதிரி எதுக்கு பொறாமப்பட போறேன்? நான் குட் கேர்ள். அப்படியா? அவ்வளோ நல்லவளாடி நீ? பின்ன நான் ரொம்ப ரொம்ப நல்லவ. இந்த உலகத்திலேயே தங்கமான பொண்ணு அது யாருன்னா நான் தான். அதனாலதான் நீங்க என்னையே சுத்தி சுத்தி வரீங்க. அத முதலில் தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடி? பாட்டியாக போற வயசுல 16 வயசு பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்க. லவ்வுக்கு எதுக்குங்க வெக்கம் வயசு எல்லாம்? என் புருஷன்கிட்ட நான் பேசுறதுக்கு எதுக்கு வெக்கப்படணும்? வேணும்னா எனக்கும் சேர்த்து நீங்க பட்டுக்கோங்க. நீங்க வெக்கப்பட்டா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பீங்க. கைக்கு நேரா இருக்க அடிச்சேன்னு வைய பந்து மாதிரி உருண்டு போயிடுவ. நீங்க அடிச்சா கூட நான் ஸ்ட்ராங்கா நின்னுடுவேன். நீங்க என்ன அடிச்சுட்டு கை தூக்க முடியுமா? அப்புறம் வயசான காலத்துல நீங்க தான் கஷ்டப்படணும். அதுக்கும் தைலம் தேய்க்க, சுடு தண்ணி வைக்க, ஒத்தடம் கொடுக்க நான் தான் வேணும். எதுக்கு கையை தூக்கிட்டு பாஸ்? கொப்பம் அவளை
என்று 4 அடி எடுத்து வைக்க ஓடிவிட்டாள் அவள். போகும் அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் ஈஸ்வர். ஏனோ இந்த மாதிரி ஒருத்தி இல்லை என்றால் தன் வாழ்க்கை என்னவாகி இருக்கும் என்று யோசித்து பார்க்கும் போது ஈஸ்வருக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. அது என்ன, இது என்ன, ஏன் அன்னைக்கு இப்படி பேசினீங்க என்று பழசு பேசியதில்லை. இரவில் அடுத்தவர்கள் பற்றி புரணி பேசியதில்லை. எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டதே இல்லை. தன்னை மட்டுமே அவளின் உலகம் என்று நினைக்கும் அவள். தன் குடும்பம் மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்து வாழும் இவள்தான் தன் வாழ்க்கையின் அர்த்தமே என்று ஈஸ்வருக்கு நன்றாகவே புரியும். அவளையே பார்த்தான் காதலோடு. அவள் குழந்தை போல் துள்ளி குதித்து எல்லோரையும் வண்டியில் ஏற சொல்லிக் கொண்டிருந்தாள். பேச்சு பேச்சாக இருந்தாலும் மகனையும் அவ்வப்போது கண்களால் கண்காணித்து கொண்டே இருப்பாள். அப்போது அன்பு வீட்டின் வாயில் பக்கம் இருந்து வீட்டுக்குள் வந்து கொண்டிருந்தான். ஒரு 5 நிமிடத்தில் திரும்பி வெளியே போனான். பின் வெளியே ஒரு ஓரத்தில் நின்றிருந்தான். அஞ்சு, குட்டி வா. வரேனுங்கம்மா. அண்ணம், குட்டி என்ன பண்ற? சும்மா இருக்கேன் அப்பத்தா. முகிலன், குட்டி வா போலாம். நீ போடா, நான் வரேன் என்று எல்லோருக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் அசையவே இல்லை அந்த இடத்தை விட்டு. எல்லோரையும் இவர்கள் இப்படிதான் என்று சரியாக கணிக்க முடிந்த ஈஸ்வரால் அன்புவை மட்டும்தான் கணிக்கவே முடியவில்லை. அம்மா அம்மா என்று சுற்றி கொண்டே இருந்தாலும் யாராவது எங்கிருந்து கேள்வி கேட்டால் அவர்களுக்கெல்லாம் அன்பு பதில் சொல்லிக் கொண்டே இருப்பதை பார்த்து கொண்டிருந்த ஈஸ்வர் பல நேரம் இவனின் அம்மாவை போல் இருப்பவன், சில நேரங்களில் தன் தாத்தாவை போல் இருப்பான். இவன் இப்படிதான் என்று யாராலும் யூகிக்க முடியாத ஒருவன் அன்பு. தான் தயங்கிய விஷயத்தையே அர்ஜுனிடம் நேரடியாக கேட்டு தன் அக்காவை தன் வீட்டிற்கு வர வைக்கும் விஷயம் எல்லாம் சாதாரணமா என்ன, யாரிடம் எப்படி பேசணும், எந்த டோனில் பேசணும் என்று கற்று வைத்திருக்கும் ஆளிவன். ஒரே நேரத்தில் எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணும் குணம் எப்படி இவனுக்கு என்று ஈஸ்வரால் இன்னும் நம்பவே முடியவில்லை. அங்கே அவனுக்கு வேண்டியது நடந்து கொண்டிருந்தாலும் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்று அவன் பார்வை எல்லோரையும் கண்காணித்து கொண்டே இருந்தது. அருணாச்சலம், குட்டி குட்டி என்று அழைக்க, வந்துட்டேன் தாத்தா என்று எங்கோ இருந்து ஓடி வந்து கொண்டிருந்தான் அவன். ஈஸ்வர் திரும்பி அன்புவை பார்க்க, அருணாச்சலம், இவ்வளவு ஸ்பீடா ஓடாதுன்னு எத்தனை நாள் சொல்றேன், எங்கேயாச்சும் விழுந்து அடிபட்டுட போகுது குட்டி. அதெல்லாம் நான் விழமாட்டேனுங்க தாத்தா. இந்த கோட் சூட் எனக்கு நல்லா இருக்குங்களா? அதெல்லாம் செம்மையா இருக்கு. நீ ராஜா கணக்கா இருக்க. அவன் சிரிக்க, நான் யாரு மாதிரி தாத்தா? உங்கள மாதிரியா? அப்பா மாதிரியா? நீ என் அம்மா மாதிரி. அக்காவையும் அப்படிதான் சொல்றீங்க, என்னையும் அப்படிதான் சொல்றீங்க. முகம் அப்படியே என் அம்மா மாதிரி மகிழுக்கு. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்க. அப்போ உங்க அம்மா அவ்வளவு அழகா இருப்பாங்களா? ஆமா, மகிழ பார்த்தா என் அம்மாவை அப்படியே பார்க்கலாம். அப்ப நானு, நீ என் அம்மா மாதிரி குணமுடையவன். என்ன குணம்? அவங்கள மாதிரியே ரொம்ப பாசம், அவங்கள மாதிரியே ரொம்ப பிடிவாதம், அவங்கள மாதிரியே நல்லா கவனிக்கிற. என்ன வேலை இருந்தாலும் அவங்க முதல்ல என்ன தான் கவனிப்பாங்க. நீயும் இங்க எத்தனை பேர் இருந்தாலும் முதல்ல என்னத்தானே கவனிக்கிற. நீ மொத்தத்தில் தங்கம் என்று அவனை கட்டிக்கொள்ள, தாத்தா என்றான் பாவமாய். என்ன சாமி, அப்ப நான் அழகா இல்லையா? நீ அழகில் உன் அப்பா மாதிரி. அப்ப நான் அழகன்தான் என்றான் புன்னகையோடு. ஈஸ்வர் அந்த வார்த்தையை கேட்டு புன்னகைத்து கொண்டான். ஆத்தா மாதிரி இருக்கான், அவன் நினைச்சதை சொல்ற வரைக்கும் விடமாட்டா என்று நினைத்து கொண்டவனுக்கு நீ உன் அப்பா மாதிரி என்று சொன்னதும் அப்ப நான் அழகுதான் என்று சொல்லும் மகனின் முகம் கண்ணின் முன் வந்தது. தன்னையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான் என்னும் போது வியப்பாகத்தான் இருந்தது ஈஸ்வருக்கு. எங்க கிளம்பலாமா என்று வந்த அன்னலட்சுமி பேரன் மற்றும் கணவனின் நெற்றியில் திருநீர் பூசிவிட்டு, ஏனுங்க என்னம்மா, எங்க இவனை நீங்க கையிலேயே வச்சுக்கோங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே இவனை பிடிக்கிறது கஷ்டம். அவ்வளோ பெரிய மண்டபத்துல எல்லாம் இவனை கண்டிப்பா யாராலையும் பார்க்க முடியாதுங்க. தயவு செய்து இவன் கூடவே இருங்க. அதுதான் உங்களுக்கு அங்க வேலையே. அதெல்லாம் அவன் சமத்து சொன்னா கேட்டுப்பான். நம்ம என்ன சொன்னாலும் தலைய ஆட்டிட்டு அவன் செய்வதை தான் செய்வான். நீங்க வேணும்னா பாருங்க. அருணாச்சலம், குட்டி, தாத்தா, அந்த கல்யாண மண்டபத்தில் நிறைய கூட்டம் வரும். எல்லாரும் வேலையா இருப்பாங்க. தனியா ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ தாத்தா கூடவே இருக்கணும், சரியா? தாத்தா ப்ரூனோவையும் கூட்டிட்டு போலாமா? அன்னலட்சுமி, ஒன்னு அடக்கிறதே கஷ்டம், இதுல அந்த நாய் வேறையா? அப்பத்தா, அது ப்ரூனோ, அது நாய் இல்ல. நாய நாய்னு தான் குட்டி சொல்ல முடியும். தாத்தா, அவனை நாய்னு சொல்ல வேணான்னு சொல்லுங்க அப்பத்தா கிட்ட. அவர், அண்ணோ அப்படி சொல்லாதம்மா. நீங்க வேற ஏங்க? அவன் நைஸா பேசி நாயை கூட்டிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அன்பு, நம்ம வீட்ல எல்லாரும் ரிசப்ஷனுக்கு போறப்போ அவனும் ரிசப்ஷன் பார்க்க வேண்டாமா? அண்ணம், உன்னைய பாக்குறதுக்கு 10 பேர் பின்னாடி ஓடி வரணும். நீ அதை வேற கூட்டிட்டு வந்துட்டா அங்க ரிசப்ஷன் நடக்காது. உங்க 2 பேரையுமே அந்த மண்டபமே தேடி ஓடிட்டு இருக்கணும். அவன் பாவமாய்த்தான் தாத்தாவை பார்க்க. அருணாச்சலம், அண்ணம் என்றார்.
பேரனின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக அண்ணம் எங்க அவன் மூஞ்சிய தேவைக்கேற்ற மாதிரி டிசைனா மாத்துவான். அதை கழட்டி விட்டிருந்தாலும் விட்டுருப்பான். ஃபர்ஸ்ட் அதை போய் கழட்டி இவனை கூட்டிட்டு வந்து வண்டியில ஏறுங்க. தாத்தா அவனையும் கூட்டிட்டு போலாம் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. அருணாச்சலம் மனைவிக்கும் பேரனுக்கும் இடையே மாட்டிக்கொண்டு நடுவில் நிற்பதை பார்த்த ஈஸ்வர் அங்கே வந்து, அன்பு அப்பா ப்ரூனவை கழட்டி விட்டியா? ஆமாங்க, போய் அதை கூண்டில் அடைச்சு விட்டுட்டு வந்து நம்ம வண்டியில ஏறு. நான் தாத்தா கூட வரேனுங்கப்பா. தாத்தாவுக்கு வேலை இருக்கு, நீ போய் நம்ம வண்டியில ஏறு. அவன் தன் தாத்தாவை திரும்பி பார்த்து கொண்டே வண்டிக்கு போய்விட்டான். அருணாச்சலம் அவன் குழந்தை கண்ணா. அப்பா நீங்களும் உங்க மருமகளும் அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க. அதான் அவன் உங்களை வச்சு காரியம் சாதிக்கிறான். சின்ன பையன் தானே கண்ணா, அவன் இஷ்டத்துக்கு இருக்கட்டும் விட. அப்பா நினைச்சது எல்லாமே நடந்தா அது ஒரு நாள் நடக்காத போது ரொம்ப துவண்டு போயிடுவான். இவ்வளவு செல்லம் ஒரு தொழிலதிபருக்கு தேவை கிடையாது. கொஞ்சம் வலியும் கஷ்டமும் இருக்கணும். எல்லாம் ஈஸியா கிடைச்சா வேல்யூ பண்ண தெரியாது அவனுக்கு. உன்னை அடையணும் என்கிற வெறி இல்லாம போயிடும். அதுவே கைக்கு வந்துடுங்கிற நினப்பு அவனுக்கு வந்துடும். தப்ப நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் நீங்க அவன்கிட்ட செல்லத்தை குறைச்சிடுங்க. அவரோ நீயே அவன்கிட்ட உம்மன் இருக்க, அப்ப யார் தான் அவன்கிட்ட பாசமா இருக்கிறது? அப்பா என்ன தவிர எல்லாரும் அவனுக்கு செல்லத்தை வாரி வழங்கி பாசமா இருக்கீங்க. அதான் அவன் ஓவரா ஆடிட்டு இருக்கான். நானாச்சும் இப்படி இருந்தா மட்டும்தான் சொல் பேச்சு கேட்பான். அண்ணம் ஏனுங்க, ஈஸ்வர் சொல்வது சரிதான். ஈஸ்வர் இப்படி இருந்தாதான் அன்புவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அருணாச்சலம் ஈஸ்வர் மாதிரியே அன்புக்கும் பெயர் வச்சிருக்கலாம் இல்லையா? அண்ணமும் ஈஸ்வரும் தன் அப்பாவை பாருக்க ஈஸ்வர் என்று பேர் சொல்லி கூப்பிடும் போதே மரியாதையா இருக்குல்லப்பா. அதே மாதிரி அன்புக்கும் அந்த மாதிரி மரியாதை தர மாதிரி பேர் வச்சிருந்தா யாரும் வாடா போடான்னு பேச மாட்டாங்கல்ல. அன்புங்கிற பேரு தான் இந்த உலகத்தையே கட்டியாளும் ஒரு வித்தை. அவன் மரியாதையை கொடுக்க பழகி கொண்டால் அது தானாகவே அவனுக்கு கிடைக்குமுங்க. அதே மாதிரி பேர் வைக்கும் அந்த விஷயத்தில் தன் தாத்தாவை ஈஸ்வருக்கு அவ்வளோ பிடிக்கும். தன்னை யாரும் வாடா போடா என்று சொல்லக்கூடாது என்று ஆதித்ய விக்னேஸ்வர் என்ற பெயர் வைத்தவர் அவர். தரணியை கட்டியாலும் ஒரு பேராண்மைத்தனமான பேரை தான் தன் மகனுக்கும் வைத்திருக்கிறார் என்று சந்தோஷம் அவனுக்கு. சரிங்கப்பா நீங்க கிளம்புங்க, நான் தாத்தா கூட்டிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி கிளம்பி விட்டான் ஈஸ்வர். ரிசப்ஷனுக்கு கிளம்பி வந்த ஜனனிக்கு ஏனோ எப்படி ஈஸ்வர் மாமாவால் யாரோ ஒரு பொண்ணான எனக்கு இந்த ஆடைக்கேற்ற மாதிரி நகை செய்ய முடியும், அதுவும் அவரின் சொந்த காசல் என்று நினைத்து அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது. நம்ம ஒருவரை பற்றி எதுவும் தெரியாமல் யாரோ மாதிரி நினைக்க அவரோ தன் வீட்டில் நீயும் ஒருத்தி என்பதை செயலின் மூலம் நிரூபித்திருப்பது நினைத்து சந்தோஷம் உண்டானது. அவள் அதை தேவிடம் சொல்லும்போது, நான் தான் சொன்னேன்ல இவங்க நம்ம குடும்பம், நீ வேற ஆளா நினைக்காதன்னு ஜனனி தலையாட்டினாள். அந்த பிரம்மாண்ட திருமண மண்டபத்தில் 5 மேடைகள் போடப்பட்டு பரந்த வெளியில் ரிசப்ஷன். தங்க நிறத்தில் புடவை கட்டி தங்கத்தில் ஜோலிக்கும் பதுமை போல் இருந்த மகளினை கண்ட அர்ஜுன், மயக்கரெடி அப்படியா? இந்த ட்ரெஸ் எப்போ வாங்கினது? செம்மையா இருக்கு. இந்த சேலை இந்த நகையெல்லாம் என் அப்பா வாங்கி கொடுத்தது நல்லா இருக்கா? சந்திரமுகி படம் பார்த்திருக்கியா? அதுல ஜோதிகா ரியாக்ஷன் எல்லாம் பார்த்திருக்கியா? ஏன் நான் ஜோதிகா மாதிரி இருக்கேனா? அப்படிதான் இருக்க, கொஞ்சம் கொழுக்கு முழுக்கென்று. நான் குண்டா இருக்கேனா? குண்டு இல்லடி, நான் இன்னைக்கு ஒன்று டச் பண்ணி பார்த்தேன், அப்பதான் ஒரு மாதிரி கொழுக்கு முழுக்கு. கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் போதும், டபுள் மீனிங்ல பேச ஆரம்பிச்சிடுவீங்க. நான் ஒன்று பேசுனா நீங்க ஒன்றுக்கு வந்துடுவீங்க. நான் பேச வந்தது வேற, என்ன நீ இப்படி பேச வைக்கிற? என்ன பேச வந்தீங்க? சந்திரமுகி படத்தில் அந்த கால் சலங்கை பற்றி ரஜினி ஜோதிகா கிட்ட பேசுவாங்கல்ல? ஆமா. அதே மாதிரி தான் நீயும் உங்க அப்பா பத்தி பேசுனா அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆகுற. அப்பா நான் ஸ்பெஷல் தானே, அப்போ எக்ஸைட்மெண்ட் ஆகி தானே ஆகணும். நானும் உனக்கு புடவை வாங்கி கொடுத்தேன், அப்ப எல்லாம் முகத்தில் எந்த ஃபீலும் வரல. ஹலோ, நீங்க வாங்கி கொடுத்தது தானே நானும் கட்டி இருந்தேனே. தாலி கட்டப்போ நீங்க பார்க்கலையா? இல்ல உங்க பக்கத்துல தூங்குறப்ப பார்க்கலையா? நான் எங்கத்த சேலைய பார்த்தேன், வேறெல்லாம் பார்த்தேன். வாய மூடுங்க, இப்ப என்ன பேச வந்தீங்க? உனக்கு ரிசப்ஷனுக்கு நான் லெஹங்கா வாங்கி கொடுத்தேன், அதை ஏன் போடல? நாளைக்கு உங்க சைட் ரிசப்ஷன் வைப்பாங்கல்ல, அப்போ நான் அதை போட்டுக்கிறேன். அதுக்கு ஜுவல் எல்லாம் வாங்கணுமா? தயவு செஞ்சு புதுசு எதுவும் வாங்கிடாதீங்க, ஏற்கனவே நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் லாக்கர்ல போட்டு பூட்டி வச்சிருக்கேன். ப்ளீஸ், எனக்கு ஜுவல்ஸ் பிடிக்காது. அப்போ இப்ப மட்டும் நகை கடைய பொம்மை மாதிரி இருக்க. இது என் அப்பாவுக்காக, உனக்கு பிடிக்காட்டி ஏன் போடுற? எங்க அப்பாவுக்கு பிடிக்குமே, ஒருவேளை உங்க அப்பாவுக்கு விஷம் பிடிச்சா என்றான் நக்கலாய். எங்க அப்பா அப்படி பண்ண மாட்டார். ஒருவேளை அவருக்கு விஷம் பிடிச்சா அதை உன்னிடம் கொடுத்தால் என்ன பண்ணுவ? அவளோ ஒருவேளை அவர் அதை வாங்கி கொடுத்து குடி என்றால் நான் குடிச்சிடுவேன். அவரோட வார்த்தைக்கு முன்னாடி வேற எதுவும் எனக்கு பெரிதில்லை என்றாள் கர்வமாய்.
அவன் அவளையே பார்த்தான். அது ஒரு விதமான பொசசிவ் கிளப்பியது அவனுக்கு. அந்த நேரத்தில் தான் நேசித்த பெண்ணொருத்தியின் மனதில் இன்னும் காதலியை விதைக்கவில்லை. ஆனால் அவளின் அப்பாவை விட அர்ஜுன் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லும் நாள் என்று வரும் என்று அவன் மனம் ஏங்க ஆரம்பித்தது. குருட்டுத்தனமான நம்பிக்கை காதலுக்கு ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை இவளுக்கு எப்போது என் மேல் வரும் என்று அவளுக்குள் தன் கண்ணை வைத்து துளாவ ஆரம்பித்தான். சலனம் 478. நந்தினியும் அஞ்சுவும் சேர்ந்தே சுற்றி கொண்டிருந்தார்கள். அஞ்சுமா வா, ஆதினியை பார்த்துவிட்டு இவ ஏன் தனியா நிக்கிறா, வா போயிட்டு வரலாம் என்று வந்தார்கள். அஞ்சு, ஆதினிமா ஹாப்பியா நீ? அவள் சிரித்தாள். சீக்கிரம் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு வாய் விட்டு சொல்லணும் சரியா? சொல்றேன் சித்தி என்று அவள் தலையாட்டினாள். அப்போது நந்தினி ஆதினியிடம், ரிசப்ஷன் என்று உனக்கு ஜுவல் கொடுத்ததை நீ போடலையா? இல்லைங்கம்மா. ஏன்? அம்மாச்சி கொடுத்தாங்க, அதை தான் நான் போட்டிருக்கேன். உன்னோட ட்ரெஸ் மேட்ச் செய்து கொடுத்த நகை போட்டிருந்தா வாவா இருந்திருக்கும். ஏனுங்கம்மா, நான் இப்போ அழகா இல்லையா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ரிசப்ஷனுக்கு என்று எடுத்திருக்கும் நகை அது. அதை போட்டிருந்தா இன்னும் பார்க்க நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அம்மாச்சி ஆசைப்பட்டு கொடுக்குறப்போ எப்படி வேணாம்னு சொல்றது? நந்தினி, அவங்க கிட்ட சொல்லலையா ரிசப்ஷனுக்கு தனி ஜுவல் இருக்குன்னு? என்ன போட்டாலும் நகை தானே. அவங்க ஆசையா கொடுக்குறப்போ நான் அதை போட்டுக்கிட்டேன். அதை பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? இதெல்லாம் எனக்குன்னு பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருக்காங்க அவங்க. இதை நான் போட வேணாம்னு சொல்லல. நாளைக்கு அவங்க பக்கம் இருக்கிற ரிசப்ஷன்ல போட்டு இருக்கலாம் இல்ல? இப்ப நீங்க எல்லாம் உங்க மாமியார் ஒண்ணு கொடுத்தா உடனே வாங்கி போட்டுப்பீங்க தானே? அந்த மாதிரி தான் என்றாள் புன்னகையுடன். நந்தினி, கொடுத்தா நான் வாங்கி வச்சுப்பேன். ஆனா எனக்கு அந்த நேரத்துல எது சரின்னு படுதோ அதுதான் பண்ணுவேன். அப்போ எனக்கும் இதுதான் சரின்னு படுது. அஞ்சு, அக்கா அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே போடட்டும் அக்கா, விடுங்க. உங்களுக்கு வருத்தமா இருக்கா சித்தி? அஞ்சு புன்னகையுடன், நான் ஏன் வருத்தப்படணும்? சித்தப்பா வாங்கி கொடுத்ததை போடலன்னு. சித்தப்பா வாங்கி கொடுத்தா ரேஞ்சு தான், நீ போடலையா? அச்சோ, அப்படியெல்லாம் இல்லைங்க சித்தி. இது மாமா அங்க செலவுக்கு கொடுத்த பணத்தில் அம்மாச்சி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கின நகையாம், அதான். இதுல வருத்தப்படுறதுக்கு என்னடா இருக்கு? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ போடு. உனக்கு மட்டும் தனியா கொடுக்கல, அந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்ததுதான். அது கிஃப்ட். அப்புறம் அது சித்தப்பா வாங்கி செய்ய சொன்னது மட்டும்தான். ஆனா அது உங்க எல்லாரின் சொத்து தான். சித்தி, நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேனா? இதுல ஹர்ட் ஆக என்ன இருக்குடா? நானா இருந்தாலும் என் புருஷன் என்ன கொடுக்கறாரோ அதுதான் போடுவேன். நீ இப்பவே அந்த வீட்டுக்கு வாழ்றதுக்கு பெர்ஃபெக்டா மாறிட்ட. இப்படியே எப்பவும் நீ சந்தோஷமா இரு. எனக்கு நீ இப்படி சிரிச்சுட்டே இருக்கிறது தான் சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு எதிரே விஜயாவும் ஆதிரையும் வருவதைக் கண்டு, அக்கா அன்புவ காணோம், இதோ வரேன் என்று அவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டாள். அவர்களை கண்டதும் விலகி போகும் அஞ்சுவையே நந்தினியும் ஆதிரையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். உள்ளே வந்த ஆதிரை அங்கே தங்க நிறத்தில் ஜொலிக்கும் மகளை கண்டு அப்படி ஒரு ஏக்கம். அவள் அணிந்திருந்த நகையாலும் புடவையாலும் இல்லை. தனக்கு பிடித்த பெண் இவள். தன் வீட்டு மருமகள் என்று தனக்கும் ஆசை இருந்திருக்குமோ என்னவோ. அவள் இன்று இன்னொரு வீட்டு மருமகள் என்ற ஒரு ஆதங்கமே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்க, அப்போதுதான் ஆதிரை கொஞ்சம் புரிந்தது. தனக்கு அவள் மீது தனிப்பட்ட பிரியம் ஒன்று இருக்கு என்று. அதுதான் இப்போது தனக்கு வலிக்கிறது என்று புரிந்தது. ஆதிரை கண்கள் அடுத்து மிருதுவின் பக்கம் போக அவ்வளவு அழகாய் இருந்தாள் அவள். வேகமாய் கண்மை எடுத்து தன் மகளுக்கு வைத்துவிட வேண்டி அருகே வந்து அவளின் கன்னத்தின் ஓரமாய் வைக்க, அம்மா எப்படிமா இருக்கேனா? ரொம்ப அழகா இருக்கடி. அப்பா அண்ணன் எல்லாம் எங்க? அப்பா வரும் வழியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவும் அங்க நின்னுட்டாங்க. உன் சின்ன அண்ணன் உன் பெரிய அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் கூட்டிட்டு வருவதற்காக போயிருக்கான். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கடி. அம்மா, என்ன நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களாமா? கோபம் கொஞ்சம் இருக்கு. இப்படி நீ பண்ணிருக்க வேணாமேன்னு இப்பவும் என் மனசு சொல்லுது. ஆனா பாசம் அதிகமா இருக்கு. அப்ப நானும் மாமாவும் அங்க வரலாம்ல? உன் வீட்டுக்கு நீ வரதுக்கு கேட்டுட்டு வரணுமா? நான் கூட என்ன நீங்க இன்னும் வீட்டுக்கு வர அனுமதிக்க மாட்டீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். அது எப்படி உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் உன்னை ஒதுக்கி வச்சா நாளைக்கு வரவளும் இனி வரப்போறவளும் ஒதுக்கி வச்சுட்டு வாழுங்க. நீ எப்பவும் நம்ம வீட்டுக்கு வந்து போகணும். நீ நம்ம வீட்டுக்கு வராம போகாம அங்கேயே இருந்தா உன் வீட்டுக்கு வந்தவளோ உன்னை மதிக்க மாட்டா. சொந்த பந்தா எல்லாம் வேணும்னு எனக்கே இப்பதான் அறிவு வருது. மா, உங்களுக்கு ரிசப்ஷன் என்று கொடுத்த நகையெல்லாம் போடலையா? மகள் என்ற உரிமை, தங்கச்சி என்ற உரிமை மட்டும் உங்க வீட்டில் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நகை சொத்தை மட்டும் கொடுப்பாங்க. அதை வாங்கி வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அம்மா என்றாள் பாவமாய். அதெல்லாம் உனக்காக பத்திரமா வச்சிருக்கேன். நாளைக்கு நீ நம்ம வீட்டுக்கு வரும்போது கொடுக்கறேன். அண்ணன்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? அவனுக்கு வரும் பொண்டாட்டி அவளின் புருஷன் வீட்டுக்கு வரப்போ கொண்டு வரட்டும். என்னோடது எல்லாம் உனக்கு தான்.
ஏனுங்கம்மா ஒரு மாதிரி விரக்தியா பேசுறீங்க? ஒத்த பொண்ணுடி நான் இந்த வீட்ல. ஆனா வந்திருக்கிற ஜனத்துல பாதி பேருக்கு என்ன தெரியாது. மா ஆதரை கண் கலங்கி, என்ன மாதிரி நீயும் முட்டாளா இருந்துடாத. அங்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்கணும். ஆளும் திறமையா உன் புருஷனை இருக்க சொல்லு. எங்க சின்ன அண்ணன் மாதிரி இல்லாட்டி அப்புறம் யாரும் மதிக்க மாட்டாங்க. சரிங்கம்மா, நான் இத பொறாமையில் சொல்லலடி. நம்ம வீட்லயே அப்படி ஆளுங்க வளரணும் என்று. அங்க பாரு என்று ஆதிரை கை காட்ட, அங்கே அத்தனை ஜனமும் ஈஸ்வரை நோக்கி படையெடுத்து வர, பாத்தியா உன் புருஷனையும் இந்த மாதிரி ஆளுமையா மாற்று. அதெல்லாம் இயல்பிலேயே வரணுமா? எனக்கு ஆபீஸ் போறதெல்லாம் விருப்பம் இல்ல. நான் போய் அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும்? அங்க பாரு என்று அஞ்சுவை காட்ட, எதுக்குமா சின்னத்தைய காட்சீங்க? அஞ்சு எந்த ஆபீஸ் போச்சு? இத்தனைக்கு வெளிநாடெல்லாம் போய் படிச்சுட்டு தான் வந்திருக்கு. அவளுக்கு அந்த வீட்டு சமையல் கட்டை தாண்டி வெளியே வந்து நீ பாத்திருக்கியா? இல்ல. ஆனா அஞ்சு லவ் பண்ணும்போது இருந்தே எங்க அண்ணனை அவ கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கோம். அவளுக்கு ஒண்ணுனா எங்க அண்ணன் சாமி ஆடிடும். தான் பிள்ளைகளையும் அப்படிதான் எங்க அண்ணன் வச்சிருக்கு. நீ எல்லாம் நிலவந்தா வேணும்னு வீட்டை விட்டு ஓடி வந்துட்ட. ஆனா மகிழ் அவ்வளவு லவ் பண்ணியும் அந்த பொண்ணு அவங்க அப்பா வேணாம்னு சொன்னதும் அந்த வாழ்க்கையை தூக்கி போட்டுடுச்சு. அப்படி எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இப்ப என்ன குறை சொல்றீங்களாமா நீங்க? இதுல குறை சொல்ல என்னடி இருக்கு? கத்துக்கிற விஷயம் நிறைய இருக்குடி. என்னம்மா சொல்றீங்க? நானெல்லாம் புருஷனை எப்படி வச்சுக்கணும், பிள்ளைகளை எப்படி வச்சுக்கணும்னு தெரியாமலே வாழ்ந்துட்டேன். நீ அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றேன். ஏமா, நீங்க அப்பாவை பாத்துக்கிறத பார்த்துதான் எனக்கே கல்யாண வாழ்க்கை எப்படி வாழணும்னு ஆசையே வந்துச்சு. ஆதிரை, இப்பவும் சொல்றேன், இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த புருஷனா அது ஏன் புருஷன்தான். சிறந்த மகன் என்றாலும் என் புருஷன்தான். ஆனா அதையும் தாண்டி சந்தோஷமா வாழ்றதுக்கு சில விஷயம் இருக்கு. நான் புருஷன் புருஷன் என்று அவரை பற்றியே யோசித்து பிள்ளைகளை விட்டுட்டேன். மாமியார் வீடு மட்டுமே முக்கியம் என்று பெத்தவங்களை வீட்டை விட்டுட்டேன். என் மாமியார் பிள்ளைகளை பார்த்துப்பாங்க என்று ஒரு அம்மாவின் தனித்துவத்தை விட்டுட்டேன். என் நாத்தனார்களை விட்டுட்டேன். ஆதிரை அங்க பாரு என்று நந்தினியையும் அஞ்சுவையும் கை காட்ட, அஞ்சு அங்கேயும் இங்கேயும் நடக்கும்போது ஏதோ சேலை ஒரு மாதிரி கசங்கி இருக்க தங்கையின் கையை பிடித்து நிறுத்தி நந்தினி குனிந்து தன் தங்கையின் புடவைகளை சரி பண்ணி கொண்டிருப்பதை கண்டு, ரெண்டு பேரும் பாரு, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். சண்டை சண்டைன்னு சண்டைக்கு பயந்து பேசாம இருந்திருக்கலாம் என்று இவர்களை விட்டுட்டேன். நீ எனக்கு மத்தவங்கள மாதிரி வாழணும் எல்லாம் ஆசை இல்ல. அஞ்சு மாதிரி புருஷன் பிள்ளைங்க குடும்பம் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வைக்கிற மாதிரி வாழு. ஒண்ணுக்காக இன்னொன்னு விட்டுடாத. நீ என்ன மாதிரி இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா புருஷனையும் கைக்குள்ள வச்சுக்கணும். அந்த வீட்டையும் உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். சரியா? அவள் தலையை ஆட்ட ஆதிரையின் கண் மகிழினி மீது இருக்க, அப்போது அங்கே வந்த உமா மகிழ் நெற்றியில் திருநீரு அதிகமாக இருக்க தன் கைக்குட்டை கொண்டு அதை துடைத்துவிட்டு, இப்பதான் பெர்ஃபெக்டா இருக்கு என்று சொல்லிவிட்டு அவர் அந்த பக்கம் போக, ஏனோ அவளை இழந்து விட்டோம் என்று கண்ணிலிருந்து நீர் வந்தது. மிருதுளா ஆதிரையின் கைப்பிடித்து, அம்மா என்னடி? மா, எனக்கு சொன்னதையே நான் உங்களுக்கு சொல்றேன். மகிழ் அடுத்த வீட்டுக்கு போயிட்டா. ஆனா இவ்வளவு பிரச்சனையும் தாண்டி அண்ணன் தான் வேணும்னு ஆதனி வந்திருக்கா. மகளினிய நினைச்சு நினைச்சு ஆதனிய விட்டுடாதீங்க. ஆதிரை கண் கலங்கி, உனக்கு தெரியுமா, மகளினி மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கும்டி. நீயும் அவளும் அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம். அதையெல்லாம் விட எனக்கு மகளினிய ரொம்ப பிடிக்கும். அவ என்ன அப்பத்தா மாதிரி இருக்கா. எனக்கு இந்த உலகத்திலேயே என் அம்மாவை விட பிடிச்ச ஒரு பெண்மணி என் அப்பத்தாதான். அவ மட்டும் என் வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா நான் தங்கத்தட்டுல வச்சு தாங்கி இருப்பேன். உங்க அப்பத்தாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் எங்க அண்ணன் மேல இருந்த கோபமெல்லாம் மகளினிய நம்ம வீட்டுக்கு வர வச்சு ரெண்டு குடும்பத்துக்கும் இருந்த எல்லா பிரச்சனையும் போக்கி இருக்கலாம். எல்லாம் சுமூகமா முடிஞ்சு சந்தோஷமா இருக்க போறமே நினைக்கிறப்ப யார் கண்ணு பட்டுச்சோ எல்லாம் மாறிடுச்சு. 50% இருந்த பிரிவு இப்போ 90% மாறி இருக்கு. இனி ஒத்த வருமென்றே தெரியல. அந்த கோபத்தை தான் நான் எல்லாரின் மீதும் காற்றேன் என்று கண் கலங்கி புலம்பிக் கொண்டு செல்லும் தன் அம்மாவையே பார்த்து கொண்டிருந்தாள் மிருதுளா. தன் அம்மாவுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருப்பதே அவளுக்கு அப்போதுதான் தெரிந்தது. இதற்கு முன்னாடி சண்டை சண்டை என்று அவளும் எல்லோரையும் போல் யோசிக்க, ஆனால் மகள் தன் மகனுக்கு கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் கூட கோபமாய் மாறி வார்த்தைகளாய் மாறி வதைக்கும் என்று அவளுக்கு அப்போதுதான் புரிந்தது. ஆதிரை அந்த பக்கம் போனதும் அங்கே வந்த நிலவன் கண்டு, எங்க மாமா போனீங்க என்ன தனியா விட்டுட்டு? நீயும் உங்க அம்மாவும் கொஞ்சிட்டு இருந்தீங்க. அதான் டிஸ்டர்ப் பண்ணாம அங்கிட்டு நின்னுட்டு இருந்தேன். நானும் எங்க அம்மாவும் பேசிட்டு இருந்தோம். ஆமா, உங்க அம்மா உன்கிட்ட ரொம்ப நேரமா பேசினாங்களே, என்ன பேசினாங்க? உன் காதுக்குள்ள தூபமா போட்டுட்டு இருந்தாங்களே. அம்மாவும் மகளும் 1000 பேசிப்போம் மாமா. நீ 1000 என்ன
10,000 கூட பேசு, அது தப்பில்ல. ஆனா நம்ம வீட்டுக்கு எதிரா எதுவும் யோசிக்காத. யாரு என்ன சொன்னாலும் அதையெல்லாம் மண்டைக்குள்ள ஏத்திக்காத. அவ்வளவுதான் உனக்கு நான் சொல்றது. எங்க அம்மா நம்ம வீட்டுக்கு எதிரா தான் பேச சொல்லி கொடுப்பாங்களா? உங்க அப்பத்தாவோ, உங்க அம்மா, உங்க அப்பா எல்லாம் பார்த்தாலே எனக்கு பயம். வரும்போதெல்லாம் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. அதான் அவங்கள கண்டாலே 10 அடி தள்ளி போயிடுவேன். இதே வார்த்தைய நான் சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா மாமா? உங்களுக்கு உங்க அம்மா, சித்தி, சித்தப்பான்னு எல்லாரும் எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி தான் எனக்கும் என் அம்மா, அப்பா, அப்பத்தா, தாத்தா, அண்ணன்கள் எல்லாரும். என்கிட்டயே என் வீட்டை பற்றி எப்ப பாரு குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அது எனக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? சரி, நான் இனிமே குறை சொல்லக்கூடாது என்றாள். இனிமேல் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு சண்டையும் வரக்கூடாது. அப்படி எந்த சண்டையும் வரலனா நான் குறை சொல்ல மாட்டேன். அவள் கண் கலங்க. ஹே, நான் பேசத்தானே செஞ்சேன். ஏன் அலற? இப்ப நம்ம ரிசப்ஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகலாமா? மூஞ்சி உம்முன்னு வைக்க நல்லா இல்ல. அப்புறம் 4 மணி நேரமா போட்ட பெயிண்ட் எல்லாம் கண்ணீர் பட்டு அழிஞ்சு போயிடும் என்றவன் அவள் கண்ணீரை விரலால் துடைத்து விட அவள் இன்னும் கண்கலங்க வேகமாய் அவளின் உச்சந்தலையில் முத்தமிட்டான். மாமா, எல்லாரும் பாக்குறாங்க. என்ன பண்றீங்க நீங்க? இனி பார்த்தா பார்த்துட்டு போகட்டும். நீ என் பொண்டாட்டி தானே? அந்த வார்த்தையில் அவள் சிரித்து விட்டாள். எதுக்குடி சிரிக்கிற? உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருந்த பூனைக்குட்டி முழிச்சுக்குச்சு. அதான். ஏய், யார பார்த்து பூனை சொல்ற? புலிடினா. அங்க பாரு, உங்க அம்மா வராங்க. சட்டென்று அவளின் கையை விட்டு தள்ளி நிற்க அவன் செய்கை கண்டு அவள் கத்தி சிரித்து விட்டாள். அவனும் அவளை கண்டு அசடு வழிந்தான். இந்த காட்சியெல்லாம் தூரமாய் கண்டு கொண்டிருந்த ரவிக்கும் ஆதிரைக்கும் சந்தோஷமாக இருந்தது. மகளும் மருமகனும் இயல்பாக இருப்பதை நினைத்து. சலனம் 479. எண்ணிலடங்கா கூட்டத்தை சமாளிக்க ஈஸ்வர் தீபக்கிடம் ரிசப்ஷன் நடக்கும் இடத்திற்கு அருகே இருக்கும் 2 பெரிய மண்டபங்களையும் புக் பண்ணிடுங்க என்று. தீபக் தலைமையில் ஒரே நேரத்தில் 3 மண்டபங்கள் அடுத்தடுத்து பிரம்மாண்ட மண்டபத்தை பிடித்திருந்தார்கள். ஒன்று ரிசப்ஷன் நடப்பதற்கு, ஒன்று விஐபிக்கு, ஒன்று ஒர்க்கர்ஸ்க்கு. யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதவாறு பக்காவாக செய்திருந்தார்கள். ஈஸ்வர் வீட்டு திருமணம் எல்லோரும் பேசும் அளவுக்கு பிரம்மாண்டமாயிருந்தது. ரிசப்ஷன் நடக்கும் இடத்தில் இருந்த செய்தி தொடர்பாளர் கேட்டரிங் ஸ்பெஷலிஸ்ட் பிடித்து, என்ன 2 பக்கம் மண்டபம் இருக்கு, அந்த பக்கம் என்ன சாப்பாடு, இந்த பக்கம் என்ன சாப்பாடு? கேட்டரிங் ஸ்பெஷலிஸ்ட், உங்களை மாதிரியே தான் நாங்களும் அவருடைய அலுவலகத்திற்கு போகும்போது கேள்வி கேட்டோம். சார், விஐபிக்கு எப்படி சமைக்கணும், ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி சமைக்கணும் என்று. அதுக்கு சார் என்ன சொன்னாங்க? அந்த கேள்விக்கு ஈஸ்வர் சார் ஒரு பார்வை பார்த்தாரு பாருங்க. அப்படியே மிரண்டு போயிட்டோம். ஏன், என்ன சொன்னார்? எங்களுக்கு முதலில் புரியல. நாங்களும் அவரிடம் பிஏவிடம் கேட்டோம். ஏன் சார் இப்படி பாக்குறாங்க சார்னு. அவரும் அவரே சொல்வார் என்பது போல் மௌனமாயிருந்தார். ஒரு 2 நிமிடம் கழித்து ஈஸ்வர் சார் சொன்னது, என்னோட தொழிலாளர்கள் இல்லை என்றால் AAA என்ற ஒன்று இல்லை. அண்ணாமலை, அருணாச்சலம், அதியமான், நெடுஞ்செழியன், ஆதித்ய விக்னேஸ்வர் என்ற ஒரு அடையாளமே இல்லை. மொத்தத்தில் எனது தொழிலாளர்கள் இல்லை என்றால் ஈஸ்வர் குடும்பமே இல்லை. அந்த வார்த்தையிலேயே புரிந்தது ஈஸ்வர் சார் எப்படி அவர்களை நினைக்கிறார் என்று. அவர் ஃபைனலா சொன்னது ஒன்றுதான். எங்கள் நிர்வாகத்தில் வேலை பார்க்கும் அனைவருக்கும் எந்த பாகுபாடும் பார்க்காமல் நல்ல விதமான சாப்பாடு. விஐபிக்கு என்ன பண்றீங்களோ அதுதான் ஒர்க்கர்ஸ்க்கும் என்று அவர் முன்கூட்டியே சொல்லி இருந்ததால் 2 பக்கமும் ஒரே மாதிரியான சாப்பாடு தான் செய்திருக்கிறோம். அந்த செய்தியை சேகரித்தவனுக்கு வியப்பாக இருந்தது. செய்தியாளருக்கு முதலில் அதை சோதித்து பார்க்க வேண்டி தனது டீமுடன் ஒர்க்கர்ஸ் பக்கம் உள்ளே நுழைந்தார்கள். ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் என்ட்ரி கார்டு கொடுக்கப்பட்டு அதை செக் பண்ணி உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் உள்ளே வரும் பொழுது அது ஒரு கோவில் திருவிழா மாதிரி குடும்பத்தோடு கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். திருப்பூரில் இருக்கும் இயந்திரத்தனமான வாழ்க்கையில் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களிடம் பேசுவதற்கு கூட நாள் கிடைப்பது என்னவோ கஷ்டம்தான். அதையெல்லாம் போக்கும் நோக்கில் இளையவர்களின் திருமண நாளை முன்னிட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் அன்று விடுமுறை கொடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் சம்பளத்தோடு. தொழிலாளர்கள் எல்லாம் பேசிக்கொண்டது, இந்த ரிசப்ஷன் என்னவோ நம்ம எல்லாம் சந்தோஷமாக ஒரு நாள் இருப்பதற்காகவே செய்யப்பட்டது போல் இருக்கிறது. எல்லோரும் வட்ட வட்ட டேபிளில் அமர்ந்து பிடித்த உணவுகளை வாங்கி கொண்டு வந்து குடும்பத்தோடு அமர்ந்து ஒவ்வொரு நிமிடத்தையும் சந்தோஷமாக அனுபவிக்கும் வழியில் அங்கு எல்லாம் இருந்தது. ஒர்க்கர்ஸ் எல்லாம் தன் குடும்பத்தோடு வந்து சாப்பிட்டு விட்டு அங்கே மற்றொரு தொழிலாளர் குடும்பத்தோடு எளிதாய் அறிமுகமாவதற்கு சந்தோஷமாய் பேசி சிரித்து அந்த நாளை கழிக்க ஏனோ இந்த ஃபங்க்ஷன் அவர்களுக்கு உதவியது போலும். அங்கே ஒரு பெண்மணியின் குரல் அங்கே இருந்த மேலாளரை காட்டி, இந்த சாரு கம்பெனிக்குள்ள வந்தாலே உருன்னு இருப்பாரு, இன்னைக்குதான் இந்த மனுஷன் சிரிச்சே பாக்குறேன் என்று இன்னொரு பெண் ஒருத்தரிடம் கிண்டல் பண்ணும் பொழுதுதான் அவர்களுக்கான நாளாக இன்றைய நாள் மாறியதை உணர்ந்து கொண்டார் செய்தி சேகரிப்பாளர்.
செய்தி சேகரிப்பாளர் தன்னோட வந்த டீமிடம், திருப்பூர் மக்களின் நிலை இப்படிதான் இருக்கும். யாரும் யாரோடும் பேசி கழிக்க என்று நேரம் இல்லாமல் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கும் அவர்களுக்கு ஒரு நாள் ஓய்வு என்பது கட்டாயம் தேவை. அதை அவர்களுக்காகவே ஈஸ்வர் சார் செய்திருக்கிறார் என்று பேசிக்கொண்டே அடுத்து நுழைந்தது. ரிசப்ஷன் நடக்கும் ஹாலின் மறுபக்கம் விஐபி போர்ஷன். வந்திருந்தவர்கள் எல்லாம் தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், இந்தியாவில் மொத்த தொழிலதிபர்களும் அதிலும் முக்கியமானவர்கள் என எல்லோரும் பார்க்க நினைக்கும் ஆட்கள் அனைவரும் விஐபி கார்டுடன் அந்த குளிரூட்டப்பட்ட ஏசி மஹாலில் அமர்ந்திருந்தனர். விஐபி எல்லாம் மீட் பண்ணி பேசிக்கொள்ள ஈஸ்வர் நினைத்தால் எல்லோரும் ஈஸ்வரை பார்க்க ஆர்வத்தோடு வந்தார்கள். செய்தி தொடர்பாளர் தனது டீமிடம், எப்படிடா இவ்வளவு பக்காவா யாரையும் குறை சொல்லாத மாதிரி ஒரு மனிதனால் செய்ய முடியும்? அது அங்கே இருக்கும் மேனேஜ்மெண்ட் டீமிடம் கேட்டுவிடலாம் என்று கேட்கும் பொழுது, அதுதான் சார் டீம் ஒர்க். ஈஸ்வர் சாருக்கு வலது கை இடது கை என்று எல்லாமுமாக இருப்பவர். தீபக் சார், அவருக்கு கீழே ஒரு டீம் இயங்குது. எந்த கூட்ட நெரிசலும் யாரையும் பாதிக்காமல் பக்கா பிளான் இருக்கும் என்ற ஈஸ்வர் சார் வார்த்தையை பின்பற்றி தீபக் சார் ஒரு டீம் கொண்டு ஏற்பாடு செய்திருக்கிறார். யார் தீபக்? அதோ என்று கை காட்ட அவர் வந்திருந்த விஐபிக்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார். சொல்லப்போனால் இன்னைக்கு அவரோட பொண்ணு ரிசப்ஷன். இருந்தாலும் அவர் இங்க வந்திருக்கிற விஐபிக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்தான் ஈஸ்வர் சாரின் முதுகெலும்பு என்று சொல்லலாம். அப்போ ஈஸ்வர் சார் எங்கே? அவர் ஒக்கு சாப்பிடும் இடத்தில் எல்லோரையும் வரவேற்று கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கு வந்து விடுவார். ஈஸ்வர் என்று திருப்பூர் முழுவதும் ஒரு பெயரை கேட்டு காசிருந்தா எல்லோரும் பேசுவார்கள் என்று மிதப்போடு வந்த அவருக்கு ஏனோ ஒரு நல்ல மனிதனை பார்த்த நிறைவோடு செய்தி தொடர்பாளர் தனது கேமராவில் செய்திகளை சேகரித்து கொண்டிருந்தார். இளையவர்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷமான விஷயம் என்றால், ஒரு குழுவாக வந்திருந்த இளைஞர் பட்டாளத்தில் பலர் ஒரே பள்ளியில் படித்தவர்கள். இதில் முக்கியமான விஷயம் என்றால், தீரன், அர்ஜுன், அகமுகிலன், அகநிலவன், மிருதுலா, ஆதினி மற்றும் மகள் தேவ், பிரியா, ஜனனி அனைவரும் ஒரே பள்ளியில் படித்தவர்கள். வந்திருந்த ஒவ்வொருவரின் நண்பர்களுக்கும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. இதில் தேவ், ஜனனி, மகள் பிரியா 4 பேரும் ஒரே வகுப்பறை என்பதால் எல்கேஜியிலிருந்து +2 வரை ஒரே பள்ளியில் படித்திருப்பதாலும் வந்திருக்கும் நட்பு வட்டங்களுக்கு அது ரீயூனியன் போல் அமைந்துவிட்டது. அதிலும் குறிப்பாக தீரனுக்கு என்று பெண் ரசிகைகள் ஏராளம். திருமணத்திற்கு வந்திருந்த பெண்களின் கண்ணிலெல்லாம் மனக்கோலத்தில் இருக்கும். தீரனை மிஸ் செய்து விட்டோம் என்ற கவலை. வந்திருந்தவர்கள் எல்லாம் அவனையே பய என்று பார்த்தார்கள். ஒவ்வொருவருக்கும் அவனை அவ்வளவு பிடிக்கும். அதை சிலர் ஓப்பனாகவே சொல்லிவிட, ஆதினி, மாமா, கன்னி பெண்கள் நெஞ்சத்திலே கையெழுத்து போட்டவன் என்ற வார்த்தை உங்களுக்கு பக்காவா மேட்ச் ஆகும் போலேயே. சிரித்தான். ஆனால் உங்க கரகோ என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களே. அதற்கும் சிரித்தான். அப்போது பிரியாவின் கண் மகளிடம் போனது. மகள் தங்க நிற புடவையில் மேடையின் ஓரத்தில் நின்றிருந்தாள். முகத்தில் சிரிப்பிருந்தாலும் அந்த சிரிப்பு கண்களை எட்டாத ஒரு அமைதி. கூட்டத்தோடு கலந்து சிரிக்கிறாள். ஆனால் மனம் எங்கோ வேறொரு இடத்தில் தங்கி இருக்கிறது. பிரியா மெதுவாக அவளிடம் வந்தாள். என்னடி இவ்வளோ பெரிய ரிசப்ஷன், நீ என்ன தனியா நிக்கிற? தனியா எங்கடி இருக்க? நிறைய பேர் இருக்காங்க தானே? பிரியா அவள் முகத்தை உச்சி பார்த்து, நீ மட்டும் தூரமா இருக்கிற மாதிரி. நீங்க 2 பேரும் இருக்கிறப்ப நான் எப்படி தூரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன்? இதோ ஒரு நிமிஷம்தான் தள்ளி வந்துட்டேல. என்ன பண்றது? எத்தனை பேர் இருந்தாலும் நீயும் அந்த வீணா போனவனும் என்ன பண்றீங்க என்று என் கண்ணு தேடுது என்று சொல்லும் போது மகள் தேவி பார்த்து கொண்டிருக்க, பிரியா புன்னகையோடு, இப்ப நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோமா? அந்த நாய்க்கு மூக்கு வேர்த்தரும் பாரேன், அப்படியே சட்டுன்னு இங்கதான் வருவான் என்று சொல்லி முடிக்க தேவ் வந்து கொண்டிருந்தான். மகள் அவனை பார்க்கும்போது சில நேரம் அன்புவின் செய்கைகள் போல் இருந்தது. அதில் சிரித்து விட்டாள். பிரியா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனி உனக்கு குழந்தை பிறந்து ஏன் நீ பாட்டியாவே ஆனாலும் உன்னை தனியா விடமாட்டாண்டி அவன். மகள், அவன் மட்டும் இல்ல, நீயும் தான். 2 பேரும் என்னை விடமாட்டீங்க, அது மட்டும் சத்தியம் என்று இருவரும் சிரிக்க அங்கே வந்தவன் இருவரின் தோளில் கை போட்டு, என்ன விட்டுட்டு 2 பேரும் என்ன பேசுறீங்க? நாங்க 2 பேரும் தனியா இருக்கும்போது உனக்கு மூக்கு வேர்க்கும்னு பிரியா சொன்னா. சரியா தான் சொல்லியிருக்கா. நான் உங்களை பிடிச்ச பேதாலும் என்று அவன் சிரிக்கும் போதே மகள் கண்கள் நிலவன் பக்கம் போனது. மிருது அவனின் விரலை பிடித்து இருந்தாள், எங்கேயும் விடாமல். பிரியா முகிலனை எல்லாம் கண்டு கொள்ளாமல் வந்திருந்தாள். முகிலன் தன் நண்பர்களோடு பேசிக்கொண்டிருக்க மகள் தன் அண்ணனை பார்த்துவிட்டு, அங்க பாருங்க, எல்லாரும் அவங்கவுங்க ஜோடியோட இருக்காங்க. ஆனா 2 லூசு உங்க பார்ட்னரை விட்டுட்டு இங்க என்ன பண்றீங்க? அங்கதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல. தேவ், ஆமா, அர்ஜுன் ப்ரோ எங்க என்றான். அவள் திரும்பி கண்காணிக்க அங்கே அர்ஜுன் விஐபி ஏரியாவில் சிலரிடம் பேசிக்கொண்டிருந்தான். ஆனால் அவன் பார்வை அவ்வப்போது மகளிடம் வந்து போனது.
மகிழ் சிரித்து கொண்டே, நீங்க 2 பேரும் மட்டும் இல்ல, இப்ப புதுசா ஒருத்தர் ஆட் ஆகியிருக்காரு. யாரு? அர்ஜுன். அவர் எங்க இருந்தாலும் என்னத்தான் பார்த்துட்டு இருப்பாரு என்று அவள் சிரிக்க, திரும்பி பார்த்த பிரியா, உன் புருஷர் தூரமா இருந்தாலும் உன்னை சைட் அடிக்கிறாருடி. சொன்னேன்ல, நீயும் எங்க இருந்தாலும் வந்துருவ, இவனும் எங்க இருந்தாலும் வந்துருவான். அதே போல இப்ப அவரும் எங்க இருந்தாலும் என் மேல் ஒரு கண் வச்சிருப்பாரு. நீங்க அந்த பக்கம் போனா என்னை தேடி வந்துருவாரு. சோ நான் தனியாவே இல்ல. பிரியா அவளையே பார்த்தாள். ஏனோ அவள் மனம் தோழியின் நல்வாழ்விற்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. தீரனும் ஆதினியும் மேடை ஏறி நிற்க, அங்கே வந்த விஜயா தான் கொடுத்த நகையை தன் பேத்தி அணிந்திருப்பது பார்த்ததும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஆதினிமா, அம்மாச்சி, உனக்கு இந்த நகையெல்லாம் பிடிச்சிருக்கா? எல்லாரும் பெருசு பெருசா போட்டிருக்காங்க, நீ மட்டும் சின்னதா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அம்மாச்சி? அவர் தீரனை பார்த்து, ஆதினி இப்ப எப்படி இருக்கு? அழகா இருக்காளுங்க அப்பத்தா. அவனே சொல்லிட்டான், அப்புறம் யார் சொல்லணும் உனக்கு? நான் நிஜமா உங்களுக்காக தான் போட்டேன். அதை கொடுக்கறப்போ எவ்வளவு ஆசை ஆசையா கொடுத்தீங்க. உங்களை வருத்தப்படக்கூடாது என்றுதான் போட்டுக்கிட்டேன். அவருக்கு கண் கலங்கியது. ஏனுங்க அம்மாச்சி, என் பொண்ணுங்களுக்கு நானும் ஒத்த ரூபாயும் கஷ்டப்பட்டு சேர்த்துதான் நகையெல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஆனா அவங்க கல்யாண ரிசப்ஷன்ல எதுலையுமே நான் வாங்கி கொடுத்தது போடல. எல்லாம் சின்னதா இருக்கென்று அவங்க குடும்பத்துக்கு அது சரிப்பட்டு வராது என்று அவர்கள் மாமியார் சொல்லிட்டாங்க. அதனாலேயே என் பேரனுக்கு வருகிற மருமகளுக்கு நல்ல பெருசா பண்ணி வைக்கணும்னு என் மகன், என் பேரன் எனக்கு செலவுக்கு கொடுக்கிற எல்லா பணத்தையும் நகை சீட்டு போட்டு போட்டு அப்ப இருந்து நான் எடுத்து வச்ச இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்காடா? அதை கூட கேட்காம நான் கொடுத்துட்டேன். அன்பா எனக்கு 1 கிராம் நீங்க மோதிரம் வாங்கி கொடுத்திருந்தாலும் நான் சந்தோஷமா போட்டுப்பேன். அது சரி, வளையலெல்லாம் எப்படி என் சைஸ்க்கு கரெக்டா எடுத்திருக்கீங்க? நீ தான் என் வீட்டு மருமகள்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். உங்க பேரனே அதை முடிவு பண்ணல. நீங்க எப்படி அம்மாச்சி முடிவு பண்ணீங்க? கடைசியா உன்னை இவன் வேணாம்னு சொன்னதும் இவன் கத்தி குத்து வாங்கியிருந்தப்போ நீ என்னிடம் வந்து ஹாஸ்பிட்டலில் உட்கார்ந்து இனிமே இவரை எப்பவும் பார்க்க மாட்டேன் என்று என்கிட்ட அழுதுட்டு இருந்தேல்ல. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல என் பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு என்னோட வருத்தத்தை பார்த்து ஒன்னு சொல்லுச்சு. உங்களுக்கு என்ன வேணுமோ அது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க, அது உங்களுக்கு கொடுக்கும். என்ன வேண்டுதலோ அது நடந்துவிட்ட மாதிரி மனசுக்குள்ள கற்பனையாக நினைத்து தினமும் அதை அதிகாலை 3 மணிக்கு கேளுங்க என்று. அது உண்மையோ பொய்யோ, அந்த நாள்ல இருந்து தினமும் 3 மணிக்கு எழுந்து ஒரு விளக்கு பொருத்தி நீதான் என் மருமகளா வேணும்னு மனசார வேண்டிக்கிட்டேன். ஆனா நான் என் குலதெய்வத்தை நம்பி வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதல் வீண் போகல, நீயே எனக்கு கிடைத்து விட்டாய். தீரன் தன் அப்பத்தாவையே பார்த்து கொண்டே நின்றிருந்தான். நாம் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைப்பார். தன் வேண்டுதல்கள் எல்லாம் காற்றில் கரைந்து தன் அப்பத்தாவின் வேண்டுதல் நிறைவேறியிருக்க என்று பார்த்து கொண்டிருந்தான். ஆதினியின் மனமோ தனக்கு இந்த உலகத்தில் உறவுகள் என்று எல்லோரும் இருக்கிறார்கள். அவர்கள் அன்பை எல்லாம் உள்மனது அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்றவர்களுக்கு இவர் எப்படியோ தன்னை கண்ட நொடியிலிருந்து தனக்கு உண்மையாயிருப்பதால் அந்த நொடியில் அவள் அவரை போய் அணைத்து கொண்டாள். அதில் விஜயாவின் கண்ணில் இருந்து கண்ணீர். நிஜமாகவே இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம ஏன் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம்? மாமாவுக்கு இது இன்னும் பிடிக்கலையே என்று உள்மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சுங்க அம்மாச்சி. ஆனா என்னை நேசிக்க நீங்க இருக்கீங்க, ஐ லவ் யூ அம்மாச்சி என்று கட்டிக்கொண்டாள். எதற்கோ திரும்பிய மகளினி அந்த காட்சியை கண்டாள். அப்படி நான் என்ன இவங்களுக்கு தீங்கு செய்தேன்? என்கிட்ட அப்படி ஒரு கோர முகத்தை காட்டுகிறார்கள், ஆனால் ஆதினியிடம் இவ்வளோ லவ் காட்டுகிறார்கள் என்று மகளினி விஜயாவையும் ஆதினியையும் பார்த்து கொண்டிருக்க, ஏனோ தீரன் மகளினியை பார்த்து கொண்டிருந்தான். தீரனுக்கு கண்டிப்பாக தெரியும், மகளினி தன் மனைவியாக வந்திருந்தாள். தன் வீட்டில் தன் அம்மாவை தவிர அப்பாவும் அப்பத்தாவும் கண்டிப்பாக இவளிடம் இவ்வளவு இணக்கமாக இருந்திருக்க மாட்டார்கள் என்று. மகிழ் பார்வை போகும் திசையை கண்ட அர்ஜுன், என்னாச்சுடி என்று கைப்பிடிக்க அவள் கண் கலங்கியது. அழுமூஞ்சியாடி, நீ எதுக்கெடுத்தாலும் அழுதுட்டே இருக்க? நானும் அவங்க பேத்தி தானே, என்கிட்ட மட்டும் ஏன் அவங்க அவ்வளவு வெறுப்ப காட்டுறாங்க? நான் என்ன தப்பு பண்ணினேன்? வா போய் கேட்டுட்டு வரலாம். சச்சா வேணா, அவங்க பேசின பேச்செல்லாம் காதலையே கேட்கும்போது அவங்க நிக்கிற திசையில கூட நிக்க கூடாதுன்னு நான் நினைச்சிருக்கேன். மகிழ், எல்லாருக்கும் 2 பக்கம் இருக்கும். உனக்கு ஒரு வெறுப்பு உண்டாகிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு வெறுப்பு யாரின் மேலாவது உண்டாகி இருக்கலாம். இவ்வளோ அன்பான உங்க அம்மாவை, உங்க பெரியம்மாவை எல்லாரும் உருவாக்குன ஒரு தாய் உன்கிட்ட மட்டும் வெறுப்ப காட்டுறாங்கன்னா அவங்க கிட்ட போய் கேட்டாதான் அதுக்கான ரீசன் தெரியும். அவங்களுக்கு என் அப்பாவை பிடிக்காது. அதான் உங்க அப்பா கிட்ட காட்ட முடியாத கோபத்தை உன்கிட்ட காமிச்சிருக்காங்க. ஆனா என் அம்மாவை அவங்க தானே பெத்தாங்க. அர்ஜுன் அவளின் கைப்பிடித்து, நம்ம யாரையாவது அதிகமா நேசிச்சா அவங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம எல்லாத்தையும் வெறுத்துடுவோம். உங்க அம்மாச்சிக்கு அவங்க பையன்தான் உலகம்.
அவங்க ஒரு இடத்துல டவுன் ஆகும்போது அதற்கு காரணமானவங்க மீது அவங்களுக்கு வெறுப்பு வந்துடுச்சு. உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா தான் உலகம். அவங்கள மத்தவங்க டவுன் பண்ணும்போது அஞ்சு அக்கா அவங்கள வெறுத்துடுவாங்க. அப்படிதான் உங்க அம்மா அவங்க பிறந்த குடும்பத்தை மொத்தமா வெறுத்துட்டாங்க. உன்னை உங்க அம்மாச்சி ஹர்ட் பண்ணும்போது அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் எங்க பையனுக்கு பொண்ணுக்கு சீட் செய்ய வேண்டாம் என்று உங்க அம்மா கத்தி சொன்னாங்கல்ல, அதுவும் வெறுப்பின் உச்சம்தான். உங்க அம்மாவுக்கு ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு நியாயம் இருக்கும். ஒரு நாணயத்தில் ரெண்டு பக்கம் மாதிரி. அவங்க சைடு போய் பார்த்தாதான் அவங்க வழி தெரியும். அவங்க சைடு நான் போய் பார்க்க விரும்பல அர்ஜுன். அவங்களே எனக்கு வேண்டாம். கண்டாலே வெறுப்பா இருக்கு. அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. நீ ஒரு உண்மையை சொல்லு. அன்னைக்கு விஜய நான் மிரட்டின போது தீரன் ஆதனைக்கு தாலி கட்டது ஒரு விஷயமா கூட வச்சுக்கோ. உனக்கு உங்க மாமாவை பிடிக்குமா என்ன? பிடிக்காது. ஆனா ஏன் அந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்ன? ஒருவேளை அன்னைக்கு ரவி மாமாவுக்கு உங்க சித்தப்பாவால ஏதாவது நடந்திருந்தா அதுக்கும் எல்லாரும் எங்க அப்பாவை தான் குறை சொல்லி இருப்பாங்க. அவரை பார்க்காம விட்டுட்டாங்க என்று எங்க அப்பாவை சாகுற வரைக்கும் திட்டி திட்டி இருப்பாங்க. இப்ப புரியுதா? உனக்கு எல்லாரையும் விட உங்க அப்பா தான் முக்கியம். உன் காதலை விட உன் அக்காவோட ஆசை நிறைவேறது முக்கியம். பல வருஷம் சேர்ந்து வாழ போற கல்யாண வாழ்க்கைக்கு காதல் முக்கியம். ஆனா அந்த நொடியில் உன் அம்மாவுக்காக நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதே நேரம் ரொம்ப கிளவரா உன்னோட பாஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால உன்னோட ஃபியூச்சருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்கிறதும் உன் மூளை உனக்கு உணர்த்தி இருக்கு. இப்படி உன்னை தாண்டி உன் குடும்பத்தை நீ அதிகமா நேசிக்கிறது போல ஏன் அந்த விஜயா பாட்டி அவங்க குடும்பத்தை நேசித்திருக்க கூடாது? இப்படி உங்க எல்லாரையும் வெறுத்துட்டு அவங்க பையனுக்காக நிற்கிறார்கள் என்றால் அதுவும் ஒரு வகை லவ் தானே. அவள் அதை ஏற்றுக்கும் மனநிலையில் இல்லை என்பது அவள் முகம் காட்ட. சில விஷயங்கள் கசக்கத்தான் செய்யும். ஆனா சொல்ல வேண்டியது என் கடமை. ஒரு மனிதனாக இருந்து அவள் கண் மீண்டும் கலங்க அவன் தன் கைக்குட்டியால் அவளின் கண்ணீரை துடைத்து கொண்டு, தீரன் சீனியரை மிஸ் பண்றியா? அவன் அந்த கூட்டத்தை பற்றியெல்லாம் யோசிக்கவில்லை. மெல்லமாக அவள் அழுவது யாருக்கும் தெரியாமல் அவளின் அருகே வந்து அவளை இறுக்கி அணைத்தான். பின் அவளின் கண்ணிலிருந்து கண்ணீர் அவன் சட்டைகளில் விழுந்தது. கண்டிப்பாக இங்கே நடப்பவற்றை எல்லாம் பார்க்கும்போது மகிழினி வருத்தப்படுவாள் என்று தீரன் உணர்ந்தான். அவள் அழுகிறாள் என்று அவனுக்கு புரிந்தது. அவனுக்கும் கண் கலங்கியது. ஒரு நிமிஷம் அப்பத்தா, நீங்க இங்கே இருங்க என்றவன் அவன் இறங்கி கழிவறை நோக்கி போய்விட்டான். ஆதினி, நீங்க மகிழினிய என்ன போல ஏற்றிருந்தாள் இன்னைக்கு மாமா உங்களை தெய்வமா கொண்டாடி இருப்பார். எனக்கு என் பையன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி என் பேரனும் முக்கியம். 30 நாள் டெஸ்ட் வச்சு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க என் பேரன் என்ன பொம்மையா? அதே மாதிரி அவங்க பொண்ணு நாங்களும் டெஸ்ட் வச்சுதான் மருமகளா தேர்ந்தெடுப்போம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்க சித்தப்பாவால்? காசு இருக்கு, அதிகாரம் இருக்கு என்பதற்காக என்ன வேணும்னாலும் பண்ண முடியுமா ஆதினி? என் மகன் இழந்த சந்தோஷத்தை என் பேரன் ஒரு நாளும் இழக்க கூடாது. அவன் போய் இன்னொருத்தவங்க காலுக்கடியில் இருப்பதை காட்டிலும் அவனை நேசிக்கிற நீ கிடைச்சதுதான் அவனுக்கு கடவுள் கொடுத்த பரிசு. தயவு செய்து அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை சந்தோஷமா பார்த்துக்கோ. அவன் எதுக்கும் அவ்வளவு ஆசைப்பட மாட்டான். அவன் ஆசைப்பட்டது அந்த பொண்ணுதான். ஆனால் அந்த பொண்ணு கூட வாழ்ந்தால் அவன் நல்லா இருக்க மாட்டான். இன்னைக்கு அவளுக்காக அங்கே தலை குனிந்து போய் அவங்க வீட்டுல மாப்பிள்ளை இருந்தாலும் அவனுக்குள் அடக்கி வைத்திருந்த ஆங்காரம் எல்லாம் ஒரு நாள் கோபமாய் வெளிப்பட்டு இன்னொரு நாள் பொங்கி எழுந்து சண்டை போட்டு டைவர்ஸ் கூட முடிஞ்சிடும் அந்த வாழ்க்கை. கல்யாணம் என்பது வாழ்வதற்கு தானே. இந்த உலகத்திலேயே ரொம்ப உன்னதமான உறவு என்பது கணவன் மனைவி உறவு. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என் மகனும் மருமகளும் ஒன்னா தான் இருக்கிறார்கள். எங்க கூட பிரச்சனை வந்த போது என் மகள்களும் மருமகள்களும் நல்லா தான் இருக்காங்க. ஆக மொத்தம் புருஷன் பொண்டாட்டி உறவுதான் ரொம்ப முக்கியம். மகளினியை திருமணம் செய்திருந்தால் கண்டிப்பாக தீரன் வாழ்க்கை சந்தோஷமாய் இருக்காது. என் மகனுக்கு ஒண்ணுன்னு நாங்க கேள்வி கேட்டுட்டே குடும்பம் இப்படி ரெண்டு பட்டு தெரியுது. பேரனையும் அப்படியே விட்டுட முடியுமா? அவனுக்கு நீதான் சரியான ஜோடி என்றார் தன் பேரன் மேல் கொண்ட நேசத்தில். இரு மனம் கொண்ட காதலை காலமோ சூழ்நிலையோ உறவினர்களின் செய்கைகளோ மனத்தின் கொண்ட சூழ்ச்சியோ இப்படியெல்லாம் எல்லாவற்றையும் பிரித்திருந்தாலும் உடல் தான் தனித்தனியாக பிரிந்தது. மனம் என்னவோ ஏங்கி தவிக்கவே செய்தது. ஆனால் நமக்கு பிடித்த ஒன்றை இந்த யூனிவர்ஸ் நம்மிடமிருந்து பிரித்தால் அதைவிட சிறந்த ஒன்றை நம் கைகளில் வந்து சேர்க்கும் என்பதே உலகத்தின் விதி. இரு மனம் ஏங்கி தவிக்கும் தவிப்பை எல்லாம் தீர்க்க காலம் கொடுத்த துணை எல்லாவற்றையும் சரி செய்யும் என்ற நம்பிக்கையில் இனி துருவன் தன் நண்பர்களோடு அந்த பிரம்மாண்ட மண்டபத்திற்குள் வந்து கொண்டிருந்தான். அந்த கூட்டத்தை எல்லாம் பிரம்மாண்டமாய் பார்த்து கொண்டே வந்த ரீனாவின் கண்ணில் முகிலன் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் காட்சி கண்ணில் பட்டது. அவனை கண்டதும் பின் அவளின் கண்கள் விரிந்தது.
சலனம் 480. ரீனா தீரனை கண்டு குதூகலமாகி முகிலன் அருகே ஓடி வந்தாள். அவன் தன் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தான். பின்னால் நின்று ஹாய் என்றாள். அந்த குரல் அவனுக்கு கேட்கவில்லை. அவள் அவனின் முதுகை தட்ட திரும்பிய முகிலன் அவளையே பார்த்தான். முதலில் யார் இவள் என்று நினைத்த நொடியில் அவன் மூளை அத்தனையும் நினைவுபடுத்த அவளை அந்த இடத்தில் கண்டு அவனால் புன்னகைக்க முடியவில்லை. இவள் இங்கே எப்படி, எதுக்கு வந்திருக்கிறாள் என்று அவன் அந்த கேள்வியோடு நெஞ்சிருக்க ரீனா அவனை இறுக்கமாக தழுவினாள். ஐ மிஸ் யூ. இதையெல்லாம் எதிர்பாராத முகிலனுக்கு பக்கெஞ்சிருந்தது. அவனுக்கு அந்த வார்த்தையெல்லாம் காதில் விழவே இல்லை. அவன் கண்கள் பிரியாவை தேட அந்த கூட்டத்தில் அவள் எங்கே இருக்கிறாள் என்று அவன் கண்களுக்கு எட்டவில்லை. அந்த காட்சி சுகன்யா கண்ணில் பட்டது. சுகன்யா ஏனோ அதை பார்த்ததும் ஒரு தாயாய் பயந்து விட்டாள். வேகமாய் மகளிடம் ஓடி வந்து, உன் புருஷன் ஏதோ ஒரு வெள்ளக்காரிய கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான். அவள் எட்டி பார்த்து விட்டு, அம்மா முகிலன் எங்க பிடிச்சிருக்காரு? அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்காங்க. அப்படியே பிடிச்சாலும் என்ன தப்பு? அவரோட ஃப்ரெண்டா இருப்பாங்க, தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் இப்ப சகஜம். ஆம்பளையும் பொம்பளையும் கட்டி பிடிச்சுப்பாங்களா லூசு? நானும் தேவும் மகளும் தேவும் கட்டிப்பிடிச்சு மடியில் தலை வச்சு தோல் சாஞ்சு பேசுவோம். அப்பா கிட்ட கிடைக்கிற உணர்வு நண்பன் கிட்டையும் கிடைக்கும். அரலூசு மாதிரி இருக்காதடி. இந்த கல்யாண மண்டபத்தில் அத்தனை பேர் இருக்கும்போது அந்த பொண்ணு ஓடி வந்து அவனை தான் தேடிச்சு. அவன் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறப்போ ஒரு பொண்ணுகிட்ட அவனுக்கு ஏதோ ஃபீல் இருக்குன்னு தானே நீயும் அவனும் பேசாமல் இருந்தீங்க. அவளுக்கு அப்போதுதான் ஒன்று புரிந்தது. எதா இருந்தாலும் நம் மனதிற்குள் வைத்திருக்க வேண்டும். இந்த விஷயத்தை இவங்கள்கிட்ட சொன்னது எவ்வளவு தப்பு. இவங்க மறக்காமல் இன்னும் பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம் என்று நினைத்தவள். அம்மா, அப்போ அவர் வயசுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி எல்லாம் இல்லங்கம்மா. இப்போ அந்த மாதிரி எல்லாம் அவர் பண்ண மாட்டார். இது நல்லது கில்லடி. போய் அவனை என்னன்னு கேளு. அவன் மொழியே சரியில்லை. அம்மா, இப்ப அவரு உன் மருமகன். அவ இவன்னு பேசாதீங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுமா. அப்புறம் நான் உன் பொண்ணு. என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. என் புருஷனை பத்தி எதுவும் தப்பா பேசக்கூடாது, சரியா? சுகன்யா தன் மகளை பார்த்து, ஏண்டி இப்படி இருக்க? எனக்கு அறிமுகப்படுத்தணும் என்று நினைச்சா அவரே எனக்கு கூப்பிடுவார். விடுங்கம்மா. தான் கட்டி பிடித்திருந்தும் முகிலன் எந்த ரியாக்ஷனும் பண்ணாததால் அவனை விட்டு விலகி நின்ற ரீனா அவனை பார்த்து கையை நீட்டிக்கொண்டு சந்தோஷத்தோடு அவன் முகத்தை பார்க்கும்போது தன்னை போல அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்லையோ என்று நினைத்து கொண்டே, ஹாய் முகிலன், நீங்க? ஆமால, சட்டுன்னு நான் உங்க முன்னாடி வந்ததும் உங்களுக்கு யாருன்னு குழம்பிடுச்சா? அவன் தலையாட்ட, என் பேர் கூட உங்களுக்கு தெரியாதுல்ல. நான் ரீனா. நான் இந்த நேரத்துல கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உன்னை பார்த்ததில். இங்க உன்னை நான் சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை. இது கடவுளின் கிருபை என்று நினைக்கிறேன். அப்போது ரீனாவின் நண்பன் ஒருவன் வந்து, இவரை தான் தேடிட்டு இருந்தியா? அவள் மிகவும் சந்தோஷமாய் ஆமாம் என்னும் போதே, அவள் இந்த பொண்ணு 5 வருஷமா உங்களை காண்பதற்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க திருப்பூர்ல இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்காகவே வந்திருக்கிறாள் எனும் போது அவனுக்கு பயத்தில் உயிர் போகாதது ஒன்றுதான் குறை. அவன் வேகமாய் 1 நிமிடம் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்க பிரியா தூரமாய் நின்றிருந்தாள். வேகமாய் அவளின் அருகே வந்து அவளின் கைப்பிடித்து அழைத்து வந்தான். பிரியா திரும்பி தன் அம்மாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு முகிலன் பின்னாடி போனாள். அது பிரியாவிற்கு கர்ப்பமாய் கூட இருந்தது. என் கணவனை பார் என்பது போல் வந்தவன் நேராய் ரீனாவிடம், இவள் பிரியா, என்னோட வைஃப் என்று ஏனோ அதை சொன்ன நொடியில் ரீனாவும் அவளின் நண்பனும் ஒரு மாதிரி உடைந்து விட்டார்கள். ரீனா ஒரு மாதிரி இழுத்து மூச்சுவிட்டு வாழ்த்துக்கள் என்று கை கொடுத்து விட்டு கண் கலங்கி அவனை பார்க்க அவளின் கண்ணீர் சொன்னது அவளுக்கு அது வலிக்கிறது என்று. பிரியா, இவங்க உங்க ஃப்ரெண்டா? அவன் தாங்கிக் கொண்டிருக்கும் போது ரீனா புன்னகைத்து, ஆமாம், ஆனால் பேரே தெரியாத ஃப்ரெண்ட் என்று சொல்லிவிட்டு நிற்க ரீனாவை தேடி வந்த துருவனுக்கு அவள் முகிலன் முன்னாடி நிற்பதைக் கண்டு பார்த்து கொண்டிருந்தவனுக்கு எல்லாம் புரிந்தது. அடுத்த நொடியே புது பிரச்சனை எதுவும் வந்துவிடக் கூடாது என்பதால் அங்கே வந்து, ஹாய் ரீனா, போலாமா என்றதும், பிரியா, துருவன், உங்களுக்கு இவங்களை தெரியுமா? தீரனா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம். ஹோ என்று அவள் மீண்டும் ரீனாவிடம் கை கொடுத்து, வெல்கம் டியர் என்று புன்னகையோடு செல்லும் பிரியாவையே ஒரு ஏக்கமாய் பார்த்துவிட்டு அவளிடம் ரீனா தன் கையை கொடுத்து சுமூகமாய் அந்த இடத்தில் அனைத்தையும் முடித்துவிட்டு நகர, அப்பாடா என்றிருந்தது முகிலனுக்கு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு என்று நினைக்கும் போது இதென்ன சோதனை என்று யோசித்தவன், ஓகே, இனி எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நினைத்து கொண்டே பிரியாவிடம் திரும்ப அவளும், ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? நான் படிக்க போனப்போ ஒரு பொண்ணு பார்த்து கிரஷ்ன்னு சொன்னேனே, ஓ அந்த பொண்ணா? ஆமாம் பிரியா, பேர் கூட தெரியாது. திடீர்னு வந்து மிகவும் பயந்துட்டேன். உங்களுக்கு கிரஷ், அவளுக்கு லவ் இருந்திருக்கும் போல.
அதான் உங்களை பார்த்ததும் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா இருக்கா என்று சொல்லிவிட்டு இயல்பாய் இருக்க, உனக்கு என் மேல வருத்தம் இல்லையா? நீங்க போய் அவளை பார்த்தும் ஈன்னு பல்ல இளிச்சிருந்தா வருத்தமா இருக்கும். அவளை பார்த்ததும் பயந்து என்னை தேடினதை நினைச்சுதான் எனக்கு சிரிப்பு வருது என்று பிரியாவைத்தான் அவன் வித்தியாசமாய் பார்த்தான். வெரி பிராக்டிகல் கேர்ள், பழகுவதற்கு இனிமையானவள் என்று எல்லோரும் சொல்லும்போது ஒரு காதலனாய் அவனும் அதை உணர்ந்திருக்கிறான். ஆனால் தனக்கென்று ஒரு பிரச்சனை வரும்போது அவளின் குணம் கண்டு அவனுக்கு இன்னும் எளிதாய் அவளிடம் பழகுவதற்கு வாய்ப்பளித்தது. சோர்ந்து போன ரீனா ஒரு ஓரமாய் வந்து அமர்ந்தாள். அவளின் விழிகளில் இருந்து நீர் வந்து கொண்டிருந்தது. அவளின் விழிநீரை ஒரு டிஷ்யூ பேப்பர் கொண்டு ஒரு 10 வயது கரம் துடைத்தது. கூடவே, எதுக்கு சோகமா இருக்கீங்க என்ற மழலையின் குரல் கேட்டு குனியும் போது அங்கே அவளையே பார்த்து புன்னகைத்தபடி, ஹாய், ஐ எம் அன்பு என்று கை நீட்டினான். அந்த புன்னகை முகம் கண்டு நான் ரீனா என்றவளின் இதழ்களிலும் ஒரு குறுநகை வந்தது. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் பேசும். ஏனோ அந்த வார்த்தையில் அன்புவின் முகம் பிரகாசமாக, ஏன் சிரிக்குது நீ? நீங்க சோஃபி மாதிரியே பேசுறீங்க. ஹூ இஸ் சோஃபி? மை ஏஞ்சல். வாவ், சோஃபிக்கு தமிழ் தெரியாதா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்று அவளைப் போலவே பேசி காண்பிக்க ரீனாவின் இதழ்களில் புன்னகை வந்தது. ஆனால் இங்கிலீஷ் தான் அதிகமாக பேசுவாள். ஓ, நானும் கொஞ்சம் கொஞ்சம் பேசும். நீங்க யாருக்காக தமிழ் கத்துக்கிட்டீங்க? நான் என்றவள் அங்கு மேடையில் நின்றிருந்த முகிலனை பார்த்து அவனுக்காக என்று கை காட்ட, அவளின் கை விரல் போன திசையில் திரும்பிய அன்பு அங்கே இருந்த முகிலனை பார்த்து, இவனுக்காகவா? ஆமா. அவனை தெரியுமா? தெரியும். நான் அவருக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், கொடுத்துடுறியா? ரீனா தனது பேக் திறந்து அதிலிருந்து ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுத்து ஒரு சின்ன பேப்பரில், தேங்க்ஸ் ஃபார் ஆல். நீ என்னை நினைவில் வைத்துக்க கூடிய அளவிற்கு உன் லைஃபில் நான் ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கடந்த 5 வருடங்களில் என் நினைவுகள் முழுவதையும் ஆக்கிரமித்து என்னை வாழ வைக்கும் உனக்கு என்னுடைய சின்ன கிஃப்ட் என்று ஒரு வைரத்திலான மோதிரம் ஒன்றை அந்த பேப்பருக்குள் மடித்து எழுதி கொடுக்க அதை வாங்கி கொண்டான். கொடுத்து முடித்துவிட்டு ஏனோ அன்புவை அருகே அழைத்து அவன் உச்சந்தலையில் முத்தமிட்டு, தேங்க்ஸ். எதுக்கு? அழும்போது தொடச்சி விட்டேல, அதான் சொல்லணும்னு தோணுச்சு. நீங்க ஒரு ரிங் தான் வாங்கி கொடுத்திருக்கீங்க. அங்க 2 பேர் இருக்காங்க. வாட்? அவங்களுக்கு புரியுற மாதிரி அவன் ஆங்கிலத்திலேயே மெதுவாக, யூ ஆர் கிவிங் இட் ஒன்லி டு முகிலன் அண்ணா. வாட் அபவுட் பிரியா அக்கா? நீங்க முகிலன் அண்ணாவுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, பிரியா அக்காவுக்கு? அவள் ஆங்கிலத்தில், ஐ டோன்ட் நோ முகிலன் வாஸ் மேரிட். இஃப் ஐ ஹேட் நோ ஐ வுட் ஹாவ் brought ஒன் மோர். எனக்கு முகிலனுக்கு மேரேஜ் என்று தெரியாதே, இல்லாட்டி இன்னொன்னு வாங்கிட்டு வந்திருப்பேன். அந்த ஒரு வாக்கியத்தில் அவளின் கடந்த 5 வருடங்கள் அமைதியாக உடைந்து விழுந்தன. அன்பு அந்த சின்ன கிஃப்டை கைகளில் வைத்தபடி ஒரு நிமிடம் நின்றான். அவன் மெதுவாக மேடை நோக்கி நடந்தான். முகிலன் நண்பர்களோடு சிரித்து கொண்டிருந்தான். சுற்றிலும் சத்தம். ஆனால் அந்த சின்ன பையன் நின்ற இடத்தில் ஒரு வித்தியாசமான அமைதி. முகிலன் அண்ணா? அந்த குரல் கேட்டு திரும்பிய முகிலன் அன்புவை கண்டதும் சிரித்தான். என்னடா? அன்பு கிஃப்டை நீட்டினான். இது உங்களுக்கு. யார் கொடுத்தது? அந்த கேள்வி கேட்கப்பட்ட நொடியில் அன்புவின் கண்கள் தன்னிச்சையாக ரீனா அமர்ந்திருந்த திசையை நோக்கி ஓடின. அந்த ஒரு பார்வை முகிலனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. அவன் சிரிப்பு மெல்ல மங்கியது. ரீனா என்று அவன் உதடுகள் ஒளியில்லாமல் சொன்னது. அவன் கிஃப்டை வாங்கி கொண்டான். பேப்பரை திறந்தான். தேங்க்ஸ் ஃபார் ஆல். அந்த முதல் வரியே அவனின் மார்பை யாரோ குத்தியது போல் இருந்தது. அவன் முழுவதும் படிக்கவில்லை. காகிதத்துக்குள் இருந்த வைர மோதிரம் ஒளிவிட்டது. இது என்ன புது பிரச்சனையை கிளப்புமோ என்ற பயம் அவனுக்குள். அதே நேரம் ரீனா தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவன் அதை சந்தோஷமாக வாங்கவில்லை என்று அவன் கண்கள் சொல்லியது. அவள் அதற்கு பின் அவனை பார்க்கவில்லை, பார்க்க விரும்பவில்லை. இனி அவனுடைய முகத்தில் எந்த உணர்ச்சியும் நான் பார்க்க வேண்டாம். அந்த எண்ணத்தோடு அவள் எழுந்தாள். போகும் அவளையும் அந்த காகிதத்தையும் வைத்துக்கொண்டு முகிலன் நின்றிருக்க, மனமெல்லாம் தன் அப்பாவின் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையெல்லாம் நினைத்து பயந்து கொண்டிருந்தது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவது என்று தெரியாமல் அவன் தவித்து கொண்டிருக்க, அதை சுகன்யாவும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். தனக்காக ஒரு பெண் கடல் கடந்து வந்திருக்கிறாள். ஆனால் இதை என்னவென்று சொல்வது என்று அவன் யோசிக்கும் போது அவனே பிரியாவின் அருகில் வந்தான். பிரியா, என்னாச்சு? அவன் அந்த காகிதத்தை கொடுக்க அதை வாங்கி வாசித்து பார்த்தாள். அவங்க இப்போ எங்க? அவன் கை காட்ட ஏனோ கண்ணீரோடு அவளை அனுப்ப மனமில்லாமல் முகிலனின் கைப்பிடித்து அழைத்து வந்தாள் பிரியா. அவளின் பின்னாடியே வந்த முகிலன் எதுவும் பேசாமல் மௌனமாய் வந்தான். ரீனாவின் கால்கள் மண்டபத்தின் பின்பக்கம் சென்றது. பிரியாவும் முகிலனோடு அங்கே வந்து அவளை அழைக்க, பெண்ணின் குரல் கேட்டு திரும்பிய ரீனாவிற்கு ஆச்சரியம். பிரியா வேகமாய் வந்து அவளை அணைத்து கொண்டாள்.
இதை எதிர்பார்க்காத ரீனா அவளையே பார்க்க, இவர் என்னுடைய ஹஸ்பண்ட். நீங்க இப்படி கண்ணீரோட போனா அது நல்லா இருக்காதுல்ல. இவர் உங்க லைஃப்ல ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காரா? சாச்சா என்று அவள் தன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த கடைசி நிகழ்வை சொல்லி, அதற்காகத்தான் இவரின் மேல் இவ்வளவு அன்பு என்று அவள் சொல்லி முடிக்கும் பொழுதுதான் தன் வாழ்விலும் அதேபோல் ஒரு நிகழ்வு நடந்ததை நினைத்து அந்த பயம் கொடுத்ததையும் அதை காப்பாற்றும் மனிதர்களை நாம் எவ்வளவு நேசிப்போம் என்பதையும் அந்த சூழ்நிலை பிரியாவிற்கு புரிந்தது. பிரியா அவளை இன்னொரு முறை அணைத்துக் கொள்ள அவர்களை தேடிக்கொண்டு அங்கே வந்த சுகன்யாவுக்கு என்ன செய்கிறாள் இவள் என்பது போலிருந்தது. அந்த நேரம் ரீனாவிற்கு போன் கால் வர, ஒரு நிமிடம் என்ற வீடியோ கால் அட்டன் பண்ணி பேசும்போது வீடியோ காலில் தன் கிராண்ட் மதரிடம் பேசிய அவள் முகிலனை காட்டி இவன்தான் என்னை காப்பாற்றியவர் என்று அறிமுகப்படுத்தும் போது அங்கே பிரியாவையும் காட்ட, பின்னால் வந்த சுகன்யா என்ன செய்கிறாள் இவள் என்று அருகே வரும் பொழுதுதான் வீடியோவில் இருக்கும் பெண்மணியை பார்த்து உற்று பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று அருகே வந்து அந்த போனை வாங்கி அங்கே இருப்பது தன் அம்மா என்று தெரிந்து அவ்வளவு கோபம் சுகன்யாவுக்கு. அப்படி ஒரு ஆத்திரம் வந்தது. தன் ஆத்திரம் முழுவதையும் திட்டி தீர்க்க எதிரிருந்த பெண்மணி சந்தோஷமாய் வாங்கி கொண்டார். நீ என்ன நல்லா திட்டலாம், ஆனா உனக்கு ஒரு கணவன் மகள் என்ற சந்தோஷமான வாழ்க்கை அமைந்திருக்கு. நீ எப்படி மகிழ்ச்சியாய் வாழ்கிறாயோ அப்படி ஒரு வாழ்க்கையை நான் உன் அப்பாவிடம் வாழவில்லை. எனக்கு சந்தோஷம் தேவைப்பட்டது, அதனால் வந்துவிட்டேன். தினமும் பணம் பணம் என்று ஓடும் மனிதன் கூட வாழ முடியவில்லை. அந்த வயதிற்கு எனக்கு சந்தோஷம் தேவைப்பட்டது. அன்னைக்கு அது சரின்னு பட்டுச்சு. அவசரத்துல முடிவெடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்று வரைக்கும் அந்த பிள்ளைக்கு வருந்தாத நாள் இல்ல என்று அவர் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்க, அதை பார்த்து சுகன்யாவுக்கு மன்னிக்க மனதில்லாமல், உங்களை எனக்கு பார்க்கவே பிடிக்கல. வேகமாய் ரீனா பிரியாவிடம், அவங்களோட பெட் ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்களுக்கு கேன்சர், ப்ளீஸ் உங்க அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் பாசமா பேச சொல்லுங்க, எங்கேயோ இருக்கிறார்கள் என்று இருந்தவளுக்கு நேரில் கண்டதும் கோபத்தை கொட்டிவிட்டாள். ஆனால் சாகும் தருவாயில் இருக்கிறாள் என்னும் போது அழுகைதான் வந்தது. அதன் பிறகு அந்த போன் வாங்கி பேசிய சுகன்யா, நாளைக்கு நான் கூப்பிடுறேன், இப்ப என் மகளுக்கு ரிசப்ஷன் என்று தன் மகளை அறிமுகப்படுத்தி விட்டு நிற்க, அவள் ரீனா உன் சகோதரியின் மகள். என் மகள் எனக்கு கேன்சர் என்பதால் ஒரு மருத்துவரை சந்தித்து பழகும் போது அவன் ரொம்ப நல்லவன் என்று நினைத்து ரீனாவை அவனுக்கு பேசி முடித்து விட்டாள். ஆனால் அவன் சைக்கோ, கொலைக்காரன். அவனை மாப்பிள்ளை என்று தேர்ந்தெடுத்து விட்டு நாங்கள் பட்ட கஷ்டம் என்னவென்று சொல்ல முடியாது. அவன் இவளின் அம்மாவையும் கொன்றுவிட்டான். அவன் ஒரு கொடூரன். அவனுக்கும் ரீனாவுக்கும் விடிந்தால் திருமணம். இரவெல்லாம் இந்த சின்ன பெண்ணை போட்டு அவன் சித்திரவதை பண்ணும்போது அவனிடம் இருந்து காப்பாற்றியவன் தான் அந்த பையன். ரொம்ப தங்கமான பையன் அவன். அவனுக்கு நன்றி சொல்லத்தான் ரீனா இந்தியா வந்தது. ஏனோ தாயில்லாமல் வளரும் கொடுமை அறிந்த சுகன்யா வேகமாய் ரீனாவின் கைப்பிடித்து, நான் இவளை கொஞ்ச நாள் என் கூட வச்சிருந்துட்டு அனுப்பட்டுமா? வேகமாய் ரீனா, பாட்டி பெட் ஸ்டேஜ்ல இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் முடிச்சிட்டு நான் திரும்பி வரேன். எல்லாம் இயல்பாய் பேசினாலும் ரீனாவின் மனநிலை ஒரு உறவை இழந்தது போல் தவித்தது. காதலை எண்ணி வந்தவளுக்கு அது காயமாய் மாறும் என்று அவள் நினைத்து பார்க்கவே இல்லை. அவள் கண்ணில் அப்படி ஒரு காதலை உணர்ந்தவள் அவள். ஏனோ எல்லாம் மாறியதை நினைத்து அவளுக்கும் சில மாற்றம் வேண்டி மீண்டும் ஊருக்கு கிளம்பவே தயாரானாள். பாட்டியம் போய்விட்டாள். தான் இனி அனாதை என்று நினைத்தவளுக்கு தற்போது தனக்கென்று ஒரு உறவுகள் அமைந்திருப்பதை எண்ணி சந்தோஷத்தோடு அவள் அவ்விடம் விட்டு கிளம்பினாள். ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வைத்தவள் என்ன நினைத்தாலோ மீண்டும் திரும்பி வந்து தன் கைகளில் இருக்கும் வைர மோதிரத்தை பிரியாவின் கைகளில் மாட்டிவிட்டு பின் இன்னொரு ரிங்கில் அந்த கிஃப்ட் பேப்பரில் இருந்து எடுத்து முகிலன் கையில் மாட்டிவிட்டு அவனையும் இறுக்கி அணைத்துவிட்டு முடிவில் சுகன்யாவையும் இறுக்கி அணைத்துவிட்டு சுகன்யாவின் நெற்றியில் முத்தம் வைத்துவிட்டு கிளம்பிவிட்டாள். அப்போதுதான் பிரியாவை கொஞ்சம் புரிந்தது. அவள் 2 மோதிரம் வாங்கியிருக்கிறாள். அது ஒரே மாதிரி என்று, ஒருவேளை அவள் அதை திருமணத்திற்காக வாங்கி இருக்கிறாள் போல் என்று நினைத்து பாவமாய்த்தான் இருந்தது. சுகன்யா தன் மகளின் கைப்பிடித்து சில உறவுகளை நினைத்து பாவமாய்த்தான் இருக்கும். ஆனால் அதற்கு மேல் அந்த உறவை தக்க வைத்துக் கொள்ள முடியாத சூழ்நிலையும் வாழ்க்கையில் உண்டாகும். அதை சூழ்நிலையின் போக்கிலேயே விட்டுவிடுவது காலத்திற்கு நல்லது. பாரதி என்னும் பெண்ணை அவள் போக்கிலேயே விட்டுவிட்டிருந்தாள். எங்கேயோ போய் இப்படியோ வாழ்ந்திருப்பாள். அவளுக்கு நல்லது செய்யணும் என்று நினைத்து ஈஸ்வர் அழைத்து வந்தது எவ்வளவு தப்பு. அதுபோல்தான் போகும் ரீனாவை நாம் அழைத்து வந்து நம்மோடு இருக்க வைப்பதும் தப்பு. இனிமேல் அவள் வந்தால் எனக்கு அவள் மகள். நான் அவளை பார்த்து கொள்வேன். நீ உன் கணவனோடு உன் வாழ்க்கை வாழ். மற்றவர்களுக்கு எப்படியோ எனக்கு என் மகளின் வாழ்க்கை முக்கியம். தலையாட்டிய பிரியா முகிலனை பார்க்க அவன் கண்கள் கலங்கி இருந்தது. ஏன், என்ன ஆச்சு? தெரியல, அன்னைக்கு தேவையில்லாம நான் ரொம்ப டீப்பா இவளை பார்த்துட்டேன் போல.
5 வருஷம் இந்த பொண்ணு எனக்காக காத்துட்டு இருக்குல்ல. விளையாட்டுத்தனமா பண்ணின ஒரு விஷயம் ஒருத்தவங்களோட 5 வருஷத்த வீணாகி இருக்கு. இனி இந்த விளையாட்டுத்தனம் எல்லாம் என்கிட்ட இருக்காது பிரியா. சாரி. பொண்ணுங்க எப்பவுமே சென்சிட்டிவ். ஒரு விஷயத்திலிருந்து எளிதாக கடந்து வர முடியாது அவங்களால. என்ன நினைத்தானோ மீண்டும் திரும்பி ரீனா என்று கத்தினான். அவள் திரும்ப என்னை மன்னிச்சிடு சாரி. அவள் புன்னகையோடு ஐ லவ் யூ. நான் சீக்கிரம் என்னோட மேரேஜ் இன்விடேஷனோட வரேன். முகிலன் அவளையே பார்க்க நீ கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம். சொல்லப்போனா என்னோட அம்மாவின் டெத்திலிருந்து நான் ரிலீவ் ஆகுறதுக்கு உங்க நினைப்பு தேவைப்பட்டுச்சு. 5 வருஷம் நான் உன்னைதான் தேடிட்டு இருந்தேன். மேபி கடவுள் அந்த சைக்கோவிடமிருந்து தப்பிப்பதற்கும் என் அம்மாவின் நினைப்பிலிருந்து வெளிவருவதற்கும் உங்களை என் கண் முன்னாடி காட்டியிருக்கலாம். இதுவும் நல்லதுக்குதான். எல்லாம் கடவுளின் கிருபை என்று சொல்லிவிட்டு அவள் போய்விட்டாள்.